கரத்தில் உள்ள வேதாகமத்தை 135வது சங்கீதம் அதனுடைய 6வது வசனத்துக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். உங்களை எல்லாரையும் அன்போடு அழைக்கிறேன். கர்த்தருடைய வார்த்தைகளோடு கூட இணைந்து நம் தேவ காரியங்களை கவனிப்பது நமக்கு மிகுந்த அவசியமானது. 135ஆம் சங்கீதத்தின் முதல் 6 வசனங்களை நேற்று வாசித்தோம். இன்னைக்கு நம்ம 6 வசனங்களையும் வாசிக்க போகிறது இல்லை. 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். 6வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்க போகிறோம். வானத்திலும் பூமியிலும் சமுத்திரங்களிலும் எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். ஹல்லேலூயா. எல்லா ஆழங்களிலும் கர்த்தர் தமக்கு சித்தமானதை எல்லாம் செய்கிறார். நேற்றைய தினத்தில் கர்த்தர் நம்மோடு பேச தொடங்கினால் ஆழங்களில் கிரியை செய்கிற ஆண்டவர் என்கிற தலைப்பிலே ஆழங்களில் கிரியை செய்கிற ஆண்டவர். நேற்றைய தினம் 2 ஆழங்களை நாம் கவனித்தோம். ஒன்று பாவத்தின் ஆழம். அங்கேயும் ஆண்டவர் நமக்கு கிரியை செய்து நம்மை மீட்டெடுக்க முடியும் என்பதை கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். பாவம் நம்மை ஆழங்களுக்குள் கொண்டு போகும் என்கிறதை கர்த்தர் உணர்த்தினார். பாவம் ஒரு நாளும் இந்த ஒன்று மட்டும் செஞ்சுட்டு நீ விட்டுரு அப்படின்னு நம்மை விடுவதில்லை. 19ஆம் சங்கீதத்தில் இருந்து பிழையில் தொடங்குகிற பாவம் மறைவான குற்றங்களாக மாறி மறைவான குற்றமாய் இருந்தது ஸ்தோத்திரம் அடுத்தடுத்த நிலைகளுக்குள் கொண்டு போய் நம்மை பெரும் பாதகத்தில் நிறுத்துகிறது என்கிறதை நாம் கவனித்தோம். பாவம் ஆழங்களுக்குள் கொண்டு போகும். நாம் அழியும் மட்டும் அழிவின் ஆதாரமாயிருக்கிற பாதாளத்துக்கும் நரகத்துக்கும் கொண்டு போகும் வரைக்கும் நம்மை விடாது என்கிறதை கர்த்தர் எச்சரித்து நேற்று உணர்த்தினார். ஆமென். 2வது கர்த்தர் நம்மோடு கூட பேசினார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆபத்துகளின் ஆழத்திலிருந்து கர்த்தர் நம்மை விடுவிக்கிறவர். எத்தனை விதமான ஆபத்து உண்டோ அத்தனை விதத்திற்குமான கிருபைகளை கர்த்தர் தருகிறார் என்கிறதை 107ஆம் சங்கீதத்திலிருந்து 4 ஆபத்துகள் 4 கிருபைகள், அந்த 4 கிருபைகளை தந்து என்னுடைய ஆபத்துகளை எல்லாம் கர்த்தர் அதிசயமாய் மாற்றுகிறவர் என்கிறதை நாம் நேற்று தியானிக்க கவனிக்க கர்த்தர் கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். காண முடியாதோ என்கிற நிலைமை, கட்டுண்ட என்னுடைய நிலைமை, கடைசி நிலைமை, கைவிடப்பட்ட நிலைமைகளில் இருந்தெல்லாம் கர்த்தர் எனக்கு உதவி செய்கிறார், என்னை மீட்டெடுத்து வருகிறார் என்கிறதை நேற்றைய தினத்தில் தியானிக்கவும் அதற்காக ஜெபித்து விடுதலைகளை பெற்றுக்கொள்ளவும் கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் செய்தார். இந்த இரவும் அந்த வார்த்தையின் அடுத்த பகுதிகளுக்குள் கர்த்தர் நம்மை கொண்டு போவாராக. உங்கள் கரங்களில் உள்ள வேதாகமத்தை 77வது சங்கீதத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 77வது சங்கீதம் அதனுடைய 16வது வசனத்தை நாம் கவனிக்கிறோம். 3வதாக எந்த ஆழத்தில் கர்த்தர் எனக்காக கிரியை செய்கிறார்? வேதம் சொல்லுகிறது இப்படி: ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது, ஆழங்களும் கலங்கினது. ஆழங்களும் கலங்கினது. இந்த வார்த்தையை நாம் கவனிக்கிற போது இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் எகிப்திலிருந்து விடுதலையாக்கி ஆமென் சிவந்த சமுத்திரத்தின் அண்டையிலே பாளையம் இறங்க சொல்லுகிறார். கர்த்தருடைய வார்த்தையின் அடிப்படையிலே தேவன் நடத்துதலுக்கு இணங்கித்தான் அவர்கள் அந்த செங்கடலின் கரையிலே பாளையம் இறங்கினார்கள். ஆனால் எப்பொழுது அவர்கள் செங்கடலின் கரையிலே பாளையம் இறங்கி இருந்தார்களோ பார்வோன் சொன்னான், இனி இவர்கள் தப்ப முடியாது, இனி இவர்கள் தப்ப முடியாது, வனாந்தரம் இவர்களை அடைத்திருக்கிறது. ஆமென். ஸ்தோத்திரம். செங்குத்தான பாறைகள் நிறைந்த ஆமென் அந்த வனாந்தர பகுதி அவர்களை அடைத்து வைத்திருக்கிறது. கடலை இவர்கள் கடக்கப் போவது இல்லை, வாய்ப்பே கிடையாது. ஸ்தோத்திரம். ஆகவே இவர்களை நான் எளிதில் பிடித்துக் கொள்ளலாம் என்று எண்ணி, எளிதில் இவர்களை எனக்குரியவர்கள் ஆக்கிக் கொள்ளலாம் என்று எண்ணி பார்வோன் அவர்களை தொடர்ந்து வந்த போது நமக்கெல்லாம் தெரியும், கர்த்தர் ஆச்சரியமாய் செங்கடலின் நடுவே பாதையை அமைத்து தம் ஜனத்தை ஆச்சரியமாய் வழி நடத்தினார். ஹல்லேலூயா. வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இந்த ஆபத்தான சூழ்நிலையில் ஜனங்கள் ஆமென் முறையிட்டார்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் நான் சொல்லுகிற காரியங்கள் இருக்கிறது. நீங்கள் வீட்டில் போய் படித்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம். நேரம் இல்லாதது நிமித்தம் நான் கொஞ்சம் வேகமா போகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரத்தில் படிக்கிற போது தெய்வம் தம்
தாசனாகிய மோசேக்கு வாக்கு கொடுக்கிறார். இன்றைக்கு நீங்கள் ரட்சிப்பை காண்பீர்கள். இன்றைக்கு காண்கிற எகிப்தியர்களை இனி ஒருபோது நீங்கள் காணப்போவதே இல்லை என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். 400 வருடங்களுக்கு மேலாக பல தலைமுறைகளாக உங்களை பயமுறுத்தி கொண்டிருந்த இந்த எகிப்தியரை இனி நீங்கள் ஒருபோதும் காணப்போவதே இல்லை. ஆச்சரியமாய் இவர்களுடைய பொல்லாத பிடியில் இருந்து திரும்ப தாக்க வருகிற அந்த வல்லமையில் இருந்து நான் உங்களுக்கு ஒரு ரட்சிப்பை கட்டளையிட போகிறேன் என்று தெய்வம் மோசேயின் மூலமாக தம் ஜனத்துக்கு வாக்கு கொடுத்தார். இந்த ராத்திரி இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களை பின்தொடர்ந்து வருகிற சில பொல்லாத வல்லமைகளில் இருந்து இன்றைக்கு இரவு கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இது விடுதலை பெருவிழா. ஆகவே விடுதலை சம்பவித்துக் கொண்டுதான் இருக்கும். நீங்கள் அறிந்தும் அது நடக்கும், அறியாமலும் அது நடக்கும். சில விடுதலையை நீங்கள் இங்கே உணர முடியும், சில விடுதலையை நீங்கள் சில எல்கைகளுக்குள் போகிற போது உணர முடியும், காண முடியும். கர்த்தரதை நிச்சயம் செய்வார், கர்த்தரதை நிச்சயம் செய்வார். ஆண்டவருடைய அற்புத நாம மகிமைப்படுவதாக. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன். என் ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும். என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று சத்துரு சொன்னான் என்று யாத்திராகமம் 15ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கிறோம். கர்த்தர் இன்றைக்கு ராத்திரி சிலருக்கு தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், பல ஆண்டுகளாய் உன்னை தொடர்ந்து வருகிற அந்த பயத்தின் ஆவி, பல ஆண்டுகளாக உன்னை தொடர்ந்து வருகிற அந்த சறுக்கலின் ஆவி, அடிக்கடி விழுந்து போகிறாய், அடிக்கடி சில விபத்துகளை சந்திக்கிறீர்கள், அடிக்கடி உங்களுக்கு காயங்கள் ஏற்படுகிறதே, உன்னை நான் காயப்படுத்திக் கொண்டே இருப்பேன், உன்னை இந்த குறிப்பிட்ட வியாதி நிமித்தம் வாதித்துக் கொண்டே இருப்பேன் என்கிற பொல்லாத வல்லமைகளுக்கு முடிவு உண்டாக்குகிற ஒரு இரவாக இந்த இரவு இருக்க போகிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஸ்தோத்திரம். இன்னைக்கு ராத்திரி நான் தைரியமா சொல்லுவேன், ஆண்டவர் எனக்கு கொடுத்த அதிகாரத்தின்படி, அபிஷேகத்தின்படி அவர் அனுப்பினதினால சொல்லுகிறேன், இந்த ராத்திரி இதுவரை உங்களை தொடர்ந்து வந்த சத்துரு அழிக்கப்படுவார். இனி சத்துரு பின்ன இல்லை, இனி சத்துரு முன்னதான். ஒரு ஆமேன் சொல்லுங்க. இனி எதிரி எங்க இல்ல, பின்ன இல்ல. ஆமா, இனி புது புது எதிரி வருவான். ஆனா இவன் இல்லை. இனி இந்த தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன் என்கிற முதுகுக்கு பின்பாக இருந்து உன் பயணத்தை தடுக்கிற, உன் வேகத்தை நிறுத்துகிற, உன்னை பயமுறுத்தி கொண்டிருக்கிற அத்தனை மறைவான வல்லமைகளையும் கர்த்தர் இந்த ராத்திரி முறியடிப்பாராக, முறியடிப்பாராக, முறியடிப்பாராக. தொடருமோ என்கிற பயம், இந்த வியாதி எனக்கும் வந்து விடுமோ, என் பிள்ளைக்கும் வந்து விடுமோ, குறிப்பிட்ட வயதிலே பெண்களுக்கு வரக்கூடிய சில வியாதி, குறிப்பிட்ட வயதிலே குடும்பங்கள் நடக்கிற சில மரணங்கள் இந்த ராத்திரி இயேசு இரட்சகருடைய அற்புத நாமத்தில் மாறுவதாக. அது மாறும், மாறும். காரணம், ஆண்டவர் இன்னைக்கு இரவு வாக்கு கொடுக்கிறார். ஸ்தோத்திரம். உன்னை பின்தொடர்ந்து வருகிற வல்லமைகளை நான் முறியடிக்கிறவராக உன்னை அழைத்திருக்கிறேன், ஏற்படுத்தி இருக்கிறேன். ஆமென். கர்த்தர் நல்லவர். பின்னாக ஒரு பெரிய பிரச்சனை, முன்னாடி எப்படி போகிறது, என் தரிசனத்துக்குள்ள எப்படி நுழைகிறது, எனக்கு முன்பாக ஒரு மாபெரும் தடை இருக்கிறது. How I am going to cross this? இதை எப்படி கடந்து போக போகிறேன்? இன்னைக்கு ராத்திரி தெய்வம் நமக்கு சொல்லக்கூடிய வார்த்தை, கடக்க முடியாத ஆழங்களில் அவர் கிரியை செய்வார். கடக்க முடியாத சில ஆழங்களில் அவர் கிரியை செய்கிறார். இன்றைக்கும் கர்த்தர் சொல்லுகிறார், உன் பலத்தால் அதை கடக்க முடியாது, உன் திறமையால் அதை கடக்க முடியாது, அதை கடப்பதற்கான எந்த எக்யூப்மெண்ட்டும் உனக்கு இல்லை. ஸ்தோத்திரம். ஆனால் இதை கடப்பதற்கு எந்த எக்யூப்மெண்ட்டும் வேண்டாம், அதனால தான் நான் உனக்கு தரல. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்களில் நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம், ஆண்டவரே இதெல்லாம் கடந்து போவதற்கு என சில உபகரணங்கள் வேணுமே. ஆண்டவர் சொல்லுவார், இதை கடக்கிறதுக்கு உபகரணங்கள் வேண்டாம், என்னுடைய உதவி ஒன்று உனக்கு கிடைத்தாலே போதுமானது. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. நான் ஒரு முறை இப்படி யோசித்து பார்த்தேன், தாவீது கோலியாத்தை அடிக்கணும், கோலியாத்தை கொல்லணும். அப்போ தாவீதுக்கு எவ்வளவு பெரிய பட்டயம் தேவையா இருந்திருக்கும் பாருங்க. ஆனா ஆண்டவர் இப்படி தாவீதுட்டு சொல்லி அனுப்பிப்பாரு, உனக்கு தேவையானது உன் கையில தந்து அனுப்புவேன். உனக்கு தேவையானது உன் கையில மட்டும் இல்லை, உனக்கு
தேவையானதை உன் எதிரிக்கிட்டையும் நான் கொடுத்து அனுப்புவேன். ஸ்தோத்திரம். பாருங்க, சின்ன தாவீதை வெட்டுறதுக்கு கோலியாத்து பெரிய பட்டயத்தோட வர்றான். அப்ப என்ன அர்த்தம்? அவனை அழிக்கிற பட்டயத்தை அவன் கையிலே கொடுத்து அவனை போர்க்களத்துக்கு ஆண்டவர் அனுப்புகிறார். நமக்கு எப்பவுமே யுத்தத்தை எளிதாக்குகிறவர் நம்முடைய தேவன். உங்களுக்கு போதுமான கிருபைகள், போதுமான தாளந்துகள், போதுமான வரங்கள், போதுமான வல்லமை என்கிட்ட இல்லையே, இந்த சின்ன காரியத்தை கொண்டு எப்படி இந்த பெரிய தேவ திட்டத்தை நிறைவேற்ற போகிறேன்? இந்த சின்ன அபிஷேகத்தை கொண்டு எப்படி இந்த பெரிய ஊழியத்தை நிறைவேற்ற போகிறேன்? இந்த சின்ன பலனை கொண்டு எப்படி இந்த பெரிய காரியத்தை செய்து முடிக்க போகிறேன்? ஐயோ, என் கையில போதுமான உபகரணங்கள் இல்லையே நினைக்கிறீங்களா? ஆவியானவர் சொல்லுகிறார், உபகரணங்கள் அல்ல, என்னுடைய உதவியே உன்னை பல கடக்க முடியாத பாதைகளை கடந்து போக பண்ணும். ஹல்லேலூயா. கடந்து போக பண்ணும், கடந்து போக பண்ணும். தேவ ஊழியனாய் நான் தைரியமா இன்னைக்கு ராத்திரி சொல்லுவேன், கடக்க முடியாதவைகளை இந்த ராத்திரி கடப்பதற்கான ஒரு வழி கர்த்தர் திறக்கிறார். இனி நீங்கள் இதை கடப்பதில்லை என்று உலகம் நினைத்தது, உங்கள் பிள்ளைகள் இதை சாதிப்பதில்லை என்று உலகம் நினைத்தது, உங்கள் குடும்பம் இதை கடப்பதில்லை என்று உலகம் நினைத்தது, ஆனா கர்த்தர் சொல்லுகிறார், கடக்க முடியாதவைகளை கடக்க பண்ணுகிற கர்த்தராக்கும் நம்முடைய தேவன். அழகான ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நீ ஆறுகளை கடக்கும் போது நான் உன் கூட இருப்பேன், அக்கினியை நீ கடக்கும் போது அது உன் பேரில் பற்றுவது இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அந்த வார்த்தையை முக்கியப்படுத்த விரும்புகிறார் ஆண்டவர். கடப்பீர்கள், கடப்பீர்கள். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு ராத்திரி கடக்கும் ஒரு கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார், கடந்து வருகிற கிருபையை கர்த்தர் கொடுக்கிறார். சில மாதங்களாக நீங்கள் நிறுத்தப்பட்டது உண்மை, சில ஆண்டுகளாக உங்கள் வாழ்வு எங்கோ நிறுத்தப்பட்டிருக்கிறது. I am not able to move forward pastor. முன்னேற முடியாம நின்று போராடுகிறேன். இங்க என்ன செய்யறது எனக்கு தெரியல. கடப்பதற்கான எந்த வழிவாசல்களும் என்கிட்ட இல்ல. கர்த்தர் சொல்லுகிறார், உன்னிடத்தில் ஒண்ணும் இல்லை என்பதே அங்கே ஒரு அதிசயம் நடக்க போகிறது என்பதற்கான ஆதாரம். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சில மாதங்களாக நிறுத்தப்பட்டிருக்கிற சில குடும்பங்களை பார்த்து பரிசுத்த ஆவியானவர் தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார், இன்னைக்கு ராத்திரி கடக்கும் ஒரு கிருபையை உனக்கு தருகிறேன். You are going to pass through. நீ கடந்து போக போகிறாய். மறுகரையில் உனக்கு ஒரு பாடல் ஆராதனை காத்திருக்கிறது. மறுகரையில் உனக்கு ஒரு பாடல் ஆராதனை காத்திருக்கிறது. எந்த செங்கடலை இஸ்ரவேலர்கள் கடப்பதில்லை என்று பார்வோன் நினைத்தானோ, கர்த்தர் இஸ்ரவேலர்களை கடக்க வைத்து மறுகரையில் பாட வைத்தார். தெய்வத்தின் வெற்றியை நீங்கள் நினைத்து புகழ்ந்து பாடும்படிக்கு, ஒரு பெரிய துதி ஆராதனை நீங்கள் செலுத்தும்படிக்கு, இந்த கடக்க முடியாத அத்தனை ஆழங்களையும் கடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுகிறார். இந்த இரவு கடப்பீர்கள் என்கிற வார்த்தையை நாம் பலமா தேவ சமூகத்தில் நிற்கும் போது உணர்கிறேன். ஒவ்வொருவர் மீதும் தேவ ஊழியனாய் பேசுகிறேன். எதை கடக்க முடியாமல் நிற்கிறீர்கள்? எந்த செங்கடல் உங்களுக்கு பயத்தையும் திகிலையும் ஏற்படுத்துகிறது? எதை பார்க்கும்போது உங்களை அறியாத ஒரு புலம்பல், குழப்பம் உண்டாகிறது, சந்தேகம் வருதோ? ஆண்டவர் சொல்லுகிறார், கடப்பீர்கள். பக்கத்தில் இருக்கிற ரெண்டு பேர்ட்டையாவது சொல்லிடுறீங்களா? கடப்பீர்கள். சொல்லிருக்க பாப்பா, பக்கத்தில் ரெண்டு பேர்ட்டையாவது கடப்பீர்கள். ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஆமா, கடப்பீர்கள். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். என்னை ஆச்சரியப்படுத்தினது என்ன தெரியுமா? அந்த 77ஆம் சங்கீதத்தினுடைய 16வது வசனம் இப்படி சொல்லுகிறது, ஆழங்களும் கலங்கினது, ஆழங்களும் கலங்கினது. கலங்கி இருக்க வேண்டியது உண்மையிலேயே தேவ பிள்ளைகள் தான். தேவ பிள்ளைகளுடைய ஆழங்கள் தான் கலங்கி இருக்கணும். ஐயோ, இதை எப்படி கடக்க போகிறோம்? அவங்களும் கலங்கினது உண்மை. ஆனால் வேதம் மிக தெளிவாக நமக்கு காண்பிக்கிறது. 77ஆம் சங்கீதத்தினுடைய 19வது வசனத்தை கவனித்து பாருங்கள். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும்
இருந்தது. என்ன இந்த வார்த்தை தான் ரொம்ப யோசிக்க வைத்தது. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. அந்த வார்த்தையை பார்த்தீங்களா? உங்க பைபிள்ல அந்த வார்த்தை இருக்குதா? இருந்தது அப்படின்னு ஒரு வார்த்தை உங்க பைபிள்ல அந்த வசனத்துல இருக்குன்னா கை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்களேன். ஸ்தோத்திரம். என் பைபிள்ல இருந்தது என்கிற வார்த்தை இருக்கிறது. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஈவன் பிஃபோர் த இஸ்ரேலைட்ஸ் கேம் டு த ஷோர், இஸ்ரவேலர்கள் கடற்கரை ஓரத்துக்கு வருவதற்கு முன்னமே கர்த்தர் உள்ள வழியை வச்சிருந்தார். கர்த்தர் உள்ள வழியை வச்சிருந்தார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமேன்னு சொல்றீங்க? வழி இனி பிறக்க போவதில்லை, வழி ஏற்கனவே இருக்கிறது. கர்த்தருடைய ஊழியனாய் தெய்வ வார்த்தையின்படி சொல்லுகிறேன், நீங்கள் எந்த கரையில் நின்று கடக்க முடியாது என்று நினைக்கிறீர்களோ, கடப்பதற்கு நான் என்ன செய்ய போகிறேன் என்று நினைக்கிறீர்களோ, பரிசுத்த தெய்வம் சொல்லுகிறாரு, உன்னை அந்த கரைக்கு கொண்டு வருவதற்கு முன்னமே உனக்கான வழிகளை நான் அங்கே ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறேன். நீ கடப்பதற்கான வழிகள் இருக்கிறது. வழி இருக்கிறது. ஆமென். சத்தமா ஒரு முறை சொல்லிருங்க, வழி இருக்கிறது. அப்பா, யாரெல்லாம் சொன்னாங்களோ அவங்க மட்டும் கடப்பார்களாக, மற்றவர்கள் அங்கே கிடப்பார்களாக. தோத்துறோம் தோத்துறோம். சும்மா உட்கார்ந்துருக்க கூடாது, அப்படியே நம்ம கூட வார்த்தையோட வந்துடணும். ஸ்தோத்திரம். ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை ரொம்ப சந்தோஷப்படுத்தின ஒரு வார்த்தையாக்காது. வழி இருந்தது, வழி இருந்தது. அப்போ என்ன அர்த்தம்? இவங்க வர முன்னகிட்டே வழி இருந்தது. வழி எப்படி சார் வந்துச்சு அப்படின்னா, அடுத்த வார்த்தை நமக்கு புரிய வைக்கிறது பாருங்க. 19வது வசனத்தின் கடைசி பகுதி, உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. அந்த வார்த்தையை கவனிங்க, அந்த வார்த்தையை நல்ல கவனிங்க. உமது காலடிகள், காலணிகள் அல்ல, காலடிகள். உமது காலடிகள். அப்படி என்றால் என்ன அர்த்தம் தெரியுமா? நான் சந்திக்க போகிற செங்கடலை எனக்கு முன்பாக என் ஆண்டவர் சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. அவருடைய காலடிகள் அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நான் எந்த பாதை வழியே கடந்து போக முடியாது என்று நிற்கிறேனோ அந்த பாதையை என் ஆண்டவர் எனக்கு முன்னமே வந்து சந்தித்து அந்த கடலை மிதித்து கடந்து போயிருக்கிறார். ஸ்தோத்திரம். கொடுத்து வச்ச கடல், கொடுத்து வச்ச கடல். தெய்வத்தின் பாதத்தை பார்த்திருக்குது. அல்லேலூயா. தெய்வத்தின் பாதம் மேலே இல்லை. என் ஆண்டவர் பாலம் கடந்து போகல, தன் பாதத்தை அந்த கடலின் ஆழம் வரைக்கும் வச்சாராம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய ஊழியனா சொல்றேன், உங்கள் பிரச்சனையின் ஆழம் வரைக்கும் என் தெய்வத்தின் பாதம் போகும். ஹல்லேலூயா. உங்கள் பிரச்சனையின் ஆழம் வரைக்கும், உங்கள் பிரச்சனையின் ஆழம் எவ்வளவு இருந்தாலும் என் ஆண்டவருடைய பாதம் அந்த ஆழம் வரைக்கும் போகும். நம்புறீங்களா? கையை உயர்த்தி. நம்புறீங்களா? கையை உயர்த்தி. ஆழங்கள் கலங்கிற்று. நான் இப்படி சொல்றேன், நீங்க உங்க பிரச்சனையை சந்திக்கிறதுக்கு முன்னமே உங்கள் தேவனாகிய கர்த்தர் அந்த பிரச்சனையை சந்திச்சிருக்கிறார். அவர் சந்திச்சு வழியெல்லாம் ஏற்படுத்தி வச்சுட்டு தான் நம்மையே அங்கே அனுமதிச்சிருக்கிறார். இந்த அருமையான நாளின் மாலை வேளையில் தேவ சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கும் கர்த்தருடைய ஊழியனாய் சொல்லுகிற இந்த அக்டோபர் மாதம் 4ஆம் தேதி இரவு நீங்க எந்த சூழ்நிலையில் மத்தியில் நின்றாலும் சரி, கர்த்தர் எனக்கான பாதையை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். நம்பிக்கையோடு சொல்ல முடியுமா? கண்களை மூடி கரத்தை உயர்த்தி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. காலடி தெரியாமல் போனாலும் கர்த்தர் என் முன்னே உண்டு. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவே. சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார், நம்பி நான் முன் செல்லுவே. இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்தே, வெட்கப்பட்ட
பட்டு போக மாட்டேன். இயேசுவை இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவேன். என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு போக மாட்டேன். மறுபடியும் இயேசுவை இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் பாடலாமே, நீங்களே என் கூட சேர்ந்து சத்தமா பட்டு போக மாட்டேன். வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வனாந்திரமே வாழ்க்கை ஆனாலும் கர்த்தர் என் பக்கம் உண்டு. வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். வேண்டியதை அவர் பார்த்து கொள்வார், நம்பி நான் முன் செல்லுவேன். சேர்ந்து இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு போக மாட்டேன். இயேசுவை இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு. ஒரு வார்த்தையை திரும்ப சொல்லுவோம். இயேசுவை இயேசுவை நம்புவே, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு. கடைசியா ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்ல போகிறோம். இயேசுவை நம் எல்லாரும் கரத்தை உயர்த்தி, நாளெல்லாம் நான் பின்பற்றுவே. என்னை அவரிடம் ஒப்படைத்து வெட்கப்பட்டு போக மாட்டேன். ஹல்லேலூயா, ஆமென். காலடி தெரியாது, காலடி தெரியாது. நம்ம சில நேரம் நினைக்கிறோம், ஒரு அடையாளத்தை காட்டுங்க ஆண்டவரே, இந்த சூழ்நிலை நான் எப்படி கடக்க போகிறேன், எனக்கு ஒரு அடையாளத்தை காட்டும். மேபி சம்டைம்ஸ் கர்த்தர் வார்த்தை தராமல் இருக்கலாம், கர்த்தர் இந்த சூழ்நிலை சார்ந்த ஏதோ ஒன்றை நம்மோடு பேசாமல் இருக்கலாம். ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அவர் சந்திக்காத எந்த பிரச்சனையையும் என்னைய சந்திக்க கொண்டு போய் விட மாட்டார். அவர் சந்திக்காத எந்த பிரச்சனையும் சந்திப்பதற்கு என்னை கொண்டு போய் விட மாட்டார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்ல முடியும்? என்னை கொண்டு போய் ஒரு பிரச்சனைக்கு முன்பாக நிறுத்துவார் என்றால், என் ஆண்டவர் எனக்கு முன்பாக அதை சந்தித்து அதை ஜெயமெடுத்து அதன் நடுவே ஒரு பாதை வகுத்து, இனி நீ கடந்து வரக்கூடும், கடந்து வர முடியும் என்று சொல்லி என்னை ஆச்சரியமாய் கடக்க பண்ணுகிறவர், ஆச்சரியமாய் கடக்க பண்ணுகிறவர். இந்த இரவு ஒருவேளை உங்க வாழ்க்கையில் கடக்க முடியாத சில சூழ்நிலைகள் நடுவே நீங்கள் நின்று உள்ளத்தில் கேள்விகளோடு பாரத்தோடு நிற்கலாம். கர்த்தர் உங்களுக்கு இந்த ராத்திரி சொல்லுகிற வார்த்தை இதுதான். ஸ்தோத்திரம். கடக்க முடியாத சில ஆழங்கள் கடப்பதற்காக நான் ஆழங்களிலும் கிரியை செய்கிறேன், நான் ஆழங்களிலும் கிரியை செய்கிறேன். ஆண்டவர் கிரியை செய்ய முடியாத எல்கை, கிரியை செய்ய முடியாத ஆழம், கிரியை செய்ய முடியாத நபர், கிரியை செய்ய முடியாத ஆழம் என்று எதுவுமே இல்லை. அவர் எங்கும் தம்முடைய ஆச்சரியமான கிரியைகளை நடப்பிக்கிறவர். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து விசுவாசத்தோடு சொல்ல முடியும்? கடக்க முடியாத ஆழங்களை கடக்க வைக்கிற நல்ல கர்த்தர் நான் ஆராதிக்கிறவர். ஒரு பாதை உண்டு, ஒரு பாதை உண்டு, ஒரு பாதை உண்டு. நீங்கள் தளர்ந்து போய் நிற்க தேவையே இல்லை, நிச்சயம் கடப்பீர்கள்,
நிச்சயம் கடப்பீர்கள். காரணம், கடக்க வைக்கிறவர் நான் ஆராதிக்கிற நல்ல கர்த்தர், பாதை வகுத்து கொடுக்கிறவர் நான் ஆராதிக்கிற நல்ல கர்த்தர். அவர் எனக்கு அதிசயம் நிச்சயம் செய்வார், நிச்சயம் செய்வார். அந்த வார்த்தையை பாருங்கள். உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. ஸ்தோத்திரம். நான் இந்த வார்த்தை இப்படி யோசித்து பார்க்கிறேன். ஆழங்கள் கலங்கிற்று, ஜலங்கள் உம்மை கண்டது. தேவனே, ஜலங்கள் உம்மை கண்டு தத்தளித்தது. தண்ணீருக்கு திடீர் கலக்கமாயிற்று. இதுவரைக்கும் சரித்திரத்தில் இப்படி நடந்ததே இல்லை, சரித்திரத்தில் நடந்ததே இல்லை. உலகம் தோன்றிய நாட்கள் முதல் இதுவரை நடந்ததே இல்லை. ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய பாதங்கள் அந்த தண்ணீரின் மேலிருந்து ஆழம் வரைக்கும் அவருடைய பாதங்கள் போகிறது. தண்ணீர் கலங்கிற்று. ஏன் இது செய்கிறார் ஆண்டவர்? அப்போ இந்த கடல் கேட்குது, why Lord, ஏன் ஆண்டவரை இப்படி பண்றீங்க? உங்க பாதங்கள் ஏன் மேலிருந்து ஆழம் வரைக்கும் போகுது? அப்படின்னா ஆண்டவர் அந்த மறுக்கரையை கடந்து அந்த கடல்கிட்ட சொல்றாரு, இன்னும் கொஞ்ச நாள்ல என் ஜனங்கள் வருவார்கள், இன்னும் கொஞ்ச நாள்ல என் ஜனங்கள் வந்து கரையில பாளையம் இறங்கி இருப்பார்கள். சத்துரு நினைப்பா இவங்க கடலை கடப்பது இல்லை என்று சொல்லி, ஆனா நான் என் ஊழியக்காரன் என் மோசை அனுப்புவேன். ஸ்தோத்திரம். கடல் கேட்டிருக்கோம், ஆண்டவரே இதுதான் உம்முடைய ஜனம், இப்பதான் நாங்க திறந்து பாதை கொடுக்கணுங்கிறதுக்கு என்ன அடையாளம், என்ன அடையாளம்? ஆண்டவர் சொல்லுவார், கையில கோலோடு ஒரு தேவ மனிதன் வந்து நிற்பான், கையில் கோலோடு ஒரு தேவ மனிதன் வந்து நிற்பான். கீழ்காற்று வீசும், பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. காற்று வீசும், கர்த்தருடைய மனிதன் கோலோடு வந்து நிற்பான். கடலே, இதுதான் அடையாளம். ஊழியம் செய்கிற ஒவ்வொரு ஊழியர்களுக்கும் சொல்லுகிறேன், நாம் கடக்க முடியாத எந்த கடலின் கரையிலும் நம்மை ஊழியத்தில் கொண்டு கர்த்தர் நிறுத்த போவது இல்லை. அவர் நம்மை கொண்டு போய் நிறுத்தும் முன்மே வழியாயத்தப்படுத்தி, அல்லேலூயா, ஆமென், ஸ்தோத்திரம். ஊழியம் கடினம்னு எங்குமே கிடையாதுங்க, எங்கும் ஊழியம் செய்ய முடியும். பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. நரகத்தில் கடந்த ஐஸ்வர்யவானுக்கே ஊழியம் செய்யணும்னு வாஞ்ச இருந்தா, பூமியில் இருக்கிற நம்ம பூமியில எவ்வளவோ ஊழியம் செய்யலாம். ஹலோ, அல்லேலூயா. நரகத்தில் கடந்த ஒருத்தனுக்கு ஆத்தும பாரம், நரகத்தில் கடந்த ஒருத்தனுக்கு பூமியில் இருக்க தன் சகோதரர்களை குறித்த ஏக்கம், கண்ணீர், கவலை அங்கு இருக்கும்னா, பூமியில் நமக்கு ஊழியம் செய்வதற்கு எங்க முடியும்? கர்த்தர் நிச்சயம் நமக்கான வழிகளை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். சில நேரங்களில் சில சூழ்நிலையை பார்க்க ரொம்ப பரிதாபமா இருக்கும், ரொம்ப பரிதாபமா இருக்கும். மருத்துவர்களே முடியாது என்று இருக்கிற இடத்துக்கு நம்மளை கொண்டு போறாங்க. நம்ம நினைப்போம், ஏன்டா இங்க கூட்டு போறாங்க? ஆண்டவர் சொல்வாரு, அந்த வியாதிக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த கலர்ல ட்ரெஸ் போட்ட ஒரு ஊழியக்காரன் வருவான், அவன் வந்து தோத்திரம் தான் பண்ணுவான், ஒரு 4 தோத்திரம் பண்ணுவான். அவன் வந்து தலையில கையத்தான் வைப்பான், தோத்திரம், வியாதியே நீ விலக வேண்டும் என்று நாம் போவதற்கு முன்பாகவே அதை சந்தித்து கர்த்தர் கட்டளையிட்டு வைத்திருப்பார். ஆகவே தெய்வம் நம்மை அனுப்புகிற எந்த இடத்திலும் போய் தைரியமாய் ஊழியம் செய்ய முடியும். எனக்கானதை ப்ரிப்பேர் பண்ணிட்டாக்கும் என்னைய கர்த்தர் அங்க கொண்டு போய் நிறுத்துகிறார். ஹல்லேலூயா. விசுவாச தேவ பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், ஏன் இதை எனக்கு அனுமதித்தீர்னு கேட்கக்கூடாது. ஆண்டவரே, இதை எப்படி கடக்க போகிறேன்? நீர் பிளான் வச்சிருக்கிறீரே, அந்த நாள் அந்த வேலை அற்புதமாய் நடக்கட்டும், தோத்திரத்தோடு காத்திருங்க, கடப்பீர்கள். ஹல்லேலூயா, கடப்பீர்கள். ஆண்டவர் அந்த கடல்கிட்ட சொல்லி வைத்தார், என் தேவ மனிதன் கையில் கோலோடு வந்து நிற்பான், காற்று வீசும், அப்பொழுது நான் மிதித்த இந்த இடத்தில் ஆக்கோ நீ தண்ணீரை விலக்கி என் ஜனத்திற்கு கொடுக்கணும். இஸ்ரவேலர்கள் செங்கடலின் ஆழத்தை மிதித்து கடக்கவில்லை, எங்கள் தகப்பன் மிதித்து போன காலடியை மிதித்தாக்கும் மறுகரைக்கு போனார்கள். கர்த்தருடைய ஊழியம் நான் சொல்றேன், இந்த பிரச்சனையில நம்ம பலத்துல நம்ம திறமையில கடக்க போவதில்லை, என் தகப்பனுடைய காலடி உள்ளே இருக்கிறது. எந்த போராட்டம் இன்னைக்கு உங்களை நிறுத்தி வச்சிருக்குது, எந்த பிரச்சனை உங்களை ரொம்ப கலங்க வைக்குது, there is God's footsteps sir. கர்த்தருடைய காலடி சுவடுகள் அங்கே இருக்கிறது, இருக்கிறது. கடப்பீர்கள். ஆழங்களை கடக்க முடியாது என்று யார் சொன்னது? என் தெய்வத்தால் அந்த ஆழத்தில் மிதித்து காலடி பதிக்க முடியுமானால் அவருடைய பிள்ளையாகிய என்னால் அதை கடந்து போக முடியும். இந்த ராத்திரி கடக்க முடியாத சில ஆழங்களை கடப்பதற்கான கிருபை கர்த்தர் கொடுக்கிறார்.
சில மாதங்களாக நிறுத்தப்பட்ட உங்கள் வாழ்க்கை பயணம் திரும்ப தொடங்க போகிறது, திரும்ப தொடங்க போகிறது. எகிப்தின் எல்கையை கடந்து புதிய சுதந்தரிப்பின் எல்கைக்குள்ள சிலரை கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி அழைத்து கொண்டு போக போகிறார். You are going to enter into a new territory. புதிய எல்கைகளுக்குள் நுழைய போகிறீர்கள். இதுவரை நீங்கள் போராடின போராட்டம் அல்ல, இனி விலை உயர்ந்த மேலான ஸ்தானங்களை நோக்கி பயணப்படுவதற்கான காரியங்களை கர்த்தர் இந்த ராத்திரி நடப்பிக்க போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடப்பீர்கள். இன்னும் ஆண்டவர் இந்த வார்த்தை எனக்கு திரும்ப திரும்ப சொல்லும்படிக்கு சொல்லுகிறார். யார் சொன்னது நீ மாட்டிக்கிட்டேன்னு? யார் சொன்னது நீ சிக்கிக்கிட்டேன்னு? பெரிய படிப்பெடுத்து பார்ட்டி மாட்டிக்கிட்டு அப்படிதான் உலகம் சொல்லும். நீங்கள் சொல்லணும், கடப்பேன். எனக்கு முன்னாடி ஒருத்தர் போயிட்டு இருக்கிறார்ல, உனக்கெல்லாம் இவ்வளோ சிம்பிளாக தான் நீ வேலையை செய்யணும், இவ்வளோ பெருசாக வேலையை தொடங்கி வச்சுட்ட. சிலருக்கு தோத்துறோம். சிலர் நம்ம வீடு கட்டும் போது அட்வைஸ் பண்ணுவாங்க, பார்த்துருக்கீங்களா? தோத்துறோம். அட்வைஸுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்குது. ஒன்று, நம்ம மீண்டு வரணும்னு விருப்பம். ரெண்டாவது, நம்ம சிக்கிக்கிடணுங்கிற பொறாமை. சிலர் பொறாமையிலும் ஆலோசனை கொடுப்பார்கள். வந்து சொல்லுவாங்க, நீ கொஞ்சம் அகல கால் வச்சிட்ட, உனக்கு உன் தகுதிக்கெல்லாம் நீ சிம்பிளா பண்ணியிருக்கணும். கடக்க முடியாது என்று நினைத்தவைகளை கடக்க பண்ணுகிற நல்ல தகப்பன் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா. நிற்கிறீங்களா? ரொம்ப நாளா எப்படி செய்ய போறேன் தெரியலையா, எக்யூப்மெண்ட்ஸ் இல்லையா, உபகரணம் இல்லையா, திறமை இல்லை ஆண்டவரே. தோத்திரம். இவங்க கடந்து போகிறதுக்கு படகும் கிடையாது, கப்பலும் கிடையாது. அவன் பார்வன் நினைச்சான், இவன் எப்படிரா கடப்பான்? அவனுக்கு தெரியாது ஒருத்தருடைய காலடி தடம் அந்த ஆழத்துக்கு கீழே இருக்குன்னு. உங்களுக்கு ஒரு பெரிய உண்மையை சொல்லட்டுமா? இஸ்ரவேலர்களுக்கும் அது தெரியாது, இஸ்ரவேலர்களுக்கும் தெரியாது. ஸ்தோத்திரம். சங்கீதங்களில் சில வெளிப்பாட்டின் சங்கீதம், இந்த 77ஆம் சங்கீதமும் வெளிப்பாட்டின் சங்கீதம். அங்கே ஆக்சுவலா என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. நாம் யாத்ராகமத்தில் படிக்கிறதெல்லாம் கீழ்காற்று வீசினது, ஆமென், மோசே கோலை பிடித்துக் கொண்டு உயர்த்தின, இதான் நம்ம படிக்கிறோம். அவுட்வேர்டா என்ன நடந்தது, உலக பார்வையில் என்ன நடந்தது என்பதான் பார்க்கிறோம். ஆனா உன்னதம் என்ன திட்டமிட்டது தெரியுமா? அதெல்லாம் சயின்ஸ் தான், அதெல்லாம் அடையாளங்கள் தான். ஆனா அங்கே இயல்பா நடந்தது என்ன? என் ஆண்டவர் ஏற்கனவே அந்த கடலை சந்தித்து மிதித்து கடந்து போய் அந்த கடல்கிட்ட சொல்லி வச்சிருக்கிறார். ஸ்தோத்திரம். ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? கடல் காத்திருக்கு. இப்போ இஸ்ரவேலர்கள் எப்போ வருவாங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு. இட் இஸ் ஈகர்லி வெயிட்டிங். ஹலோ, உங்கள் பிரச்சனை உங்களை சந்திக்க ஆவலோடு காத்திருந்தது. எதுக்கு? ஒப்பாரி வைக்கிறதுக்கா? ஓரத்தில் நின்று அழுறதுக்கா? எந்தேவனே எந்தேவனே ஏன் என்னை கைவிட்டீர்னு அழுறதுக்கா? இல்ல, உங்கள் பிரச்சனை உங்களுக்கென்று தெய்வம் ஆயத்தம் பண்ணின வழி வழியே நீங்கள் கடந்து போவதற்காக பாதையை வைத்துக் கொண்டாக்கும் காத்திருந்தது. இன்னைக்கு அப்படிதான் காத்திருக்கு. நீங்க எந்த பிரச்சனைக்கு முன்பாக நின்று தொலைஞ்சேன், சிக்குனேன், மாட்டுனேன், வழி இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, அந்த செங்கடலுக்கு மட்டும் கை இருந்தா இழுத்து போட்டு இஸ்ரவேலர்கள் 4 கும்மி இருக்கும்ல. ஒருத்தர் வந்து இவ்வளவு ஆழ வரைக்கும் பாதத்தை வச்சு மிதிச்சு கடந்து போய் என்கிட்ட இவ்வளவு சொல்லி வச்சிருக்காரு, இந்த கரையில வந்து அழுதுட்டு கிடக்கான்னு. ஹலோ, இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்லுகிறார், கடக்க முடியாதவைகளை கடக்க முடியாத ஆழங்களிலும் கர்த்தர் எனக்காக கிரியை செய்கிறார். எதை உங்க பலத்தால் முடியலையோ, நான் எப்பவுமே இப்படி விசுவாசிப்பேன், என் பலத்தால் முடியாதது தெய்வ பலத்தால் எளிதில் முடியும். ஹல்லேலூயா. நான் எஃபர்ட் எடுத்தா என் முழு பலனையும் போடணும். என் முழு பலன் போட்டு அங்கே ஒன்றும் நடக்காதுன்னா அமைதியாக உட்கார்ந்து கிருபைதாருன்னு கேட்டுற வேண்டியது. அவர் சொல்வார், என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் என் பலம் பூரணமாக விளங்கும். இந்த ராத்திரி கடக்க முடியாத ஆழங்களை கர்த்தர் கடக்கத்தக்கதாக நமக்காக செயல்படுகிறார், நமக்காக செயல்படுகிறார். எந்த ஆழங்கள் உங்களுக்கு முன்பாக மாமன் பயத்தையும் திகிலையும் வாய்ப்பே இல்லை என்று சொல்லிட்டோ, அங்கே கர்த்தருடைய காலடி தடங்கள் உண்டு. நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. சரி, நான்காவதாக பாவத்தின் ஆழத்தில் அவர் கிரியை செய்கிறார், ஆபத்தின் ஆழத்தில் அவர் கிரியை செய்கிறார். நான்காவதாக ஸ்தோத்திரம், சீர்திருத்துதலின் ஆழத்தில் அவர் கிரியை செய்கிறார். சீர்திருத்துதலின் ஆழம், இந்த வார்த்தையை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். சீர்திருத்துதலின் ஆழம். இதுவரை நம்ம பார்த்த 3 ஆழங்களும் கொஞ்சம் வித்தியாசமானது, ரொம்ப நல்ல ஆமை நல்ல போட வேண்டிய ஆழங்கள். ஆனால் இப்போ நம்ம கவனிக்கிற ஆழம் நம்மளை ஆழம் வரைக்கும் கொண்டு போய் யோசிக்க வைக்கிற ஆழம். ஒரு சீர்திருத்தலின் ஆழத்துக்குள் நம்ம ஒருவேளை சிக்கி இருக்கலாம்.
அங்கேயும் கர்த்தர் நமக்காக கிரியை செய்கிறார். ஆமென். யோனாவின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம், யோனாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம், ஆமென், அதனுடைய 3வது வசனத்துக்கு நேராக நம்முடைய கவனங்களை கொஞ்சம் திருப்பி தேவனுடைய வார்த்தையை நம்ம கவனிக்கிறோம். யோனா 2ஆம் அதிகாரத்தின் 3வது வசனம், சமுத்திரத்தின் நடுமையமாகிய ஆழத்திலே நீர் என்னை தள்ளிவிட்டீர். ஸ்தோத்திரம். நீரோட்டம் என்னை சூழ்ந்து கொண்டது, உம்முடைய வெள்ளங்களும் அலைகளும் எல்லாம் என்மேல் புரண்டது என்று தேவ மனிதர் சொல்லுகிறார். தீர்க்கதரிசி, கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர், கர்த்தரால் பயன்படுத்தப்பட்டவர். ஆனால் ஐயா இப்போ ஒரு ஆழத்துக்குள்ள இருக்கிறாரு. ஸ்தோத்திரம். இந்த ஆழத்துக்கு கொண்டு போனது யாரு? கர்த்தரே கொண்டு போனார். அல்லோ, கவனிங்கள், சில ஆழங்களுக்கு கர்த்தரே நம்மை கொண்டு போவார். தெய்வமே நம்மளை கொண்டு போவார். அழைத்தவர் சில ஆழங்களுக்கு கொண்டு போகிறார். எப்பெல்லாம் நம்ம தேவ சித்தத்துக்கு அகன்று போகிறோமோ சில ஆழங்களை தெய்வம் அனுமதிக்கிறார். இந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. தேவ திட்டத்துக்கு விலகி போகும் போதெல்லாம் சில ஆழங்களுக்குள் தெய்வம் நம்மை அனுமதிக்கிறார். நான் இதை வாசிக்கும் போது இப்படி யோசித்தேன். யோனாவை கரையிலேயே பிடிச்சி ஒரு ரூம்ல போட்டு 4 பேர் நல்ல கொன்னாங்கன்னு வைங்களேன். ஐயோ, நான் தேவ சித்தத்தை விட்டு ஓடிட்டேன்னு யோனா திரும்பி இருப்பாரா? அப்போ ஆண்டவர் சொன்னார், பாரு, என் பிள்ளைய அடுத்தவன் கையில் விட்டு அடிக்க விடுறது எனக்கு பிரியம் இல்லை. என் பிள்ளைய நானே தூக்கிட்டு போய் நானே ட்ரீட்மெண்ட் கொடுத்து நானே சரிப்படுத்தி நானே பயன்படுத்துவேன். சே, எவ்வளோ நல்ல அக்கறை உள்ள ஆண்டவர் பாருங்களேன். அவரே நம்மளை டீல் பண்ண விரும்புகிறார். அவரே நம்மளை சில ஆழங்களுக்குள் கொண்டு போகிறார். இந்த ராத்திரி சில ஆழங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். எல்லா ஆழமும் நமக்கு ஸ்தோத்திரம் கடக்க முடியாத ஆழம் கர்த்தாவே நீர் நடந்து போகிறீன்னு சொல்லிட்டு போகிற ஆழம் இல்லை. எல்லா ஆழங்களும் ஆபத்தின் ஆழத்தில் கிரியை செய்வீர் ஆண்டவரேன்னு சொல்லிட்டு போகிற ஆழங்கள் அல்ல. சிலரோடு இன்றைக்கு ராத்திரி ஸ்பெசிபிக்கா தனிப்பட்ட விதத்தில் கர்த்தர் பேசும்படிக்கு விரும்புகிறார். உனக்கு தெரியும் இந்த ஆழம் ஏன் வந்ததென்று. தெய்வம் அழைத்தது உண்மை, தெய்வம் ரட்சித்தது உண்மை, தெய்வம் தெரிந்து கொண்டது உண்மை, கர்த்தர் கிருபை கொடுத்தது உண்மை. இளவயதில் ரட்சிக்கப்பட்டு நன்றாய் அபிஷேகம் பெற்று கர்த்தருக்குள்ளாக அனலாக இருந்து இன்னைக்கு சிலருடைய லைஃபை பார்த்துங்களா, நல்ல புருஷன், நல்ல வேலை, நல்ல குடும்பம், ஆனால் பார்ட்டி மௌனமாக இருக்கு, அமைதியாக இருக்கு. பயணம் நேர் எதிரே நடக்குது. அப்போ இப்போ உட்காந்து கதை சொல்றது, அப்பமெல்லாம் நாங்க சின்ன பிள்ளையா இருக்கும் போது, அப்பமெல்லாம் நாங்க யூத்தில் இருக்கும் போது. இந்த ஓல்ட் இஸ் கோல்டுன்னு கதை அளந்தா பார்ட்டி இப்போ துருப்பிடிச்சு போயிட்டுன்னு அர்த்தம். அந்த நாட்கள் நாங்க எப்படி சோம் பண்ணுவோம் தெரியுமா? அப்போ இப்போ அது இல்லை சார். அப்பமெல்லாம் நாங்க குடும்பமா உட்காந்து கொட்டடிச்சு பாட்டு பாடுவோம். நான் எங்கள் அப்பா கூட நிறைய கன்வென்ஷன் வந்திருக்கிறேன். எங்கள் அப்பா ஒரு கன்வென்ஷன் பிரசங்கியார். கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கள் அப்பா போகாத இடமே இல்லை. அவங்க கூட நான் தான் அந்த தண்ணி கொடுக்குற ஆளாக வந்திருப்பேன். தங்க வச்சிருக்கிற வீட்டிலலாம் பார்த்தீங்கன்னா அப்போ விளக்கு உண்டு, விளக்கு, மண்ணெண்ணெய் விளக்கு. காலையில் 4 மணிக்கு 4:30 கிளம்பி பாட்டிமாரும் தாத்தாமாரும் உட்காந்து தோத்திரம் ஏசுனாத பாட்டு பாடினதை கேட்டு வளர்ந்தவனாக்குனா. இன்னைக்கு நிறைய வீட்டில் தங்குறேன், ஒரு வீட்லையும் பாட்டு சத்தத்தை கேட்க முடியல. நீங்கள் யாரும் இன்னைக்கு தங்கின வீட்டை நினச்சிடாதீங்க. என்ன தோத்துறோம் நிறைய வீட்டில். எனக்கு அதனால தான் சொல்ல, வீட்டில் தங்க வைக்கிறது நல்லது, வீட்டை கவனிப்பேன். வீட்டை கவனிப்பேன். பிறகு நம்மளை எதுக்கு அங்கே தங்க வச்சிருக்கு? சுகமாக தங்கி இல்லை. ஐ வில் வாட்ச் என்ன செய்கிறாங்க இந்த குடும்பம், என்ன கவனிக்கிறாங்க. ஐயோ, சகோதரி ரொம்ப தங்கமான சகோதரி. நேற்று நைட்டு நான் மட்டும்தான் சாப்பிட்றதுக்கு உட்கார்ந்தேன். என்னுடைய நண்பர்கள் சிலர் ராத்திரி வந்துட்டாங்க பாருங்க. நான் பயந்துட்டேன். எப்படிறா, ஐயோ அசரலை, அடிச்சு முளைக்கிட்டாங்க. தோத்துறோம். ஆமாம், எப்போ ஒருத்தர் தானே சாப்பிடுவேன்னு சொன்னால் இன்னும் 3 பேர் வந்து உட்காந்துருக்காங்களே, 4 பேருக்கு எப்படி சாப்பாடு கொடுக்க போகிறோம் யோசிக்கவே இல்லை. ஸ்தோத்திரம். ஈவினிங் என்ன வேணும்னு பிரதர் கேட்டாங்க. நான் எதாவது ஸ்நாக்ஸ் தந்தா போதுன்னு. ஐயோ, வயிறு தான் ஒன்று வாடகைக்கு எடுத்துகிட்டு வரணும். ஸ்தோத்திரம். ஆனால்
நான் சின்ன வயசுல பார்த்த காரியங்களை இன்னைக்கு பார்க்க முடியல. ஏன்? நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் நம்ம ரொம்ப வளர்ந்துட்டோம், நம்ம ரொம்ப பெரிய ஆள் ஆயிட்டோம், நம்ம ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்டுட்டோம். நன்றை ஒன்றை ஒரு காரியத்தை நம்முடைய மனதில் இருத்தி கொள்ள வேண்டும். நாம் எவ்வளவு உயர்ந்தாலும் எவ்வளவு மேன்மைக்கு போனாலும் கர்த்தரையும் கர்த்தர் தந்த கிருபைகளையும் ஒரு நாளும் மறக்கக்கூடாது. சில ஊழியர்கள் மேலே எனக்கு பெரிய கோபம் உண்டு. என்ன தெரியுமா? தாய் தகப்பன் முழங்காலில் நின்று உபவாசத்தில் கிடந்து காத்து கிடந்து ஊழியத்தை வளர்த்ததுக்கு அப்புறம் பிள்ளை கையில் கொடுத்தா இவன் ஸ்தானத்துக்கு வந்த உடனே எல்லாத்தையும் மாற்றுவான் பாருங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டு அந்த தாய் தகப்பனை கீழே உட்கார வச்சுட்டு பிரசங்கம் பண்ணுவான். இவங்களுக்கு சத்தியமே தெரியலை, உபதேசமே தெரியலன்னு. அந்த கண்ணீர்லையாக்கு இந்த உடம்பு, இந்த கறி வளர்ந்துருக்கு. இந்த உடம்புல இந்த சதெல்லாம் எதுக்கு? அந்த கண்ணீர் அந்த காத்திருப்புலையாக்க வளர்ந்தது. அங்க கொடுத்த சோத்தை போட்டு வளர்ந்து இன்னைக்கு ஊழியக்காரனான உடனே இவருக்கு புது உபதேசம் வருது, புது வெளிப்பாடு வருது. கவனிங்க, பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்வேன், எவ்வளவு உயர்ந்தாலும் கர்த்தர் தந்த தகப்பன், கர்த்தர் தந்த தாயை கனம் பண்ண ஒரு பொழுது மறக்கக்கூடாது. 1000 நண்பர்கள் வரலாம், வேலை கிடைச்சா முதல் சம்பளம் கர்த்தருக்கு, 2வது சம்பளம் பெற்றோர் கையில் கொண்டு கொடுக்கணும். பெற்றோருக்கு ஏதாவது செய்யணும். ஆமாம், இடையில வந்த ஃப்ரெண்ட்ஸுக்கு ட்ரீட்டுன்னு சொல்லி தோத்துறோம். அது அப்புறம் பார்த்துக்கலாம். என்ன ஒரு காரியத்தை நல்ல மனதில் வச்சுக்கணும். பல இளம் தலைமுறை மறக்கிற காரியம் என்ன தெரியுமா? தன்னை வளர்த்த, தன்னை உருவாக்கின, தன் உயர்வுக்கு காரணமாயிருந்த பல ஏணிகள் போலிருந்த தேவ மக்களை, பெற்றோரை மதிக்க தவறுவதாக்கும் இந்த தலைமுறையில் இருக்கிற ஒரு பெரிய ஸ்தோத்திரம், ஆபத்து. நாம் அதை திருத்திக் கொண்டே ஆக வேண்டும். கவனிங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை ரொம்ப தெளிவாக இன்னைக்கு ராத்திரி நமக்கு சொல்லுகிறார். யோனாவை ஆண்டவர் ஒரு ஆழத்துக்கு கொண்டு போகிறார். அது ஆண்டவரே கொண்டு போறார். அந்த வசனத்தில் அவர் சொல்றார் பாருங்களேன், ஆழத்தில் நீர் என்னை தள்ளிவிட்டு. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். ஆமா, சில விஷயம் நமக்கு தெளிவா தெரியும். தள்ளுனது ஆண்டவர்னே தெரியும். தூக்கி போட்டது யாரு? அந்த கப்பல்ல இருந்த மனிதர்கள். யோனா நினைச்சான் தூக்கி போட்டா நம்ம சாப்டர் முடிஞ்சிடும், கடல்ல நம்ம கதை முடிஞ்சிடும் நினைச்சான். எங்க கதை முடியும் நினைச்சானோ அங்கதான் கதையை திருப்புறார் ஆண்டவரு. திருப்பு முனை அங்கதானே வருது. அவன் நினைச்சா சாவுதான் வரும்னு. ஆண்டவர் சொன்னார், இல்லப்பா, உனக்கு இன்னும் ஒரு ஊழிய வாழ்வு இருக்கு, திரும்பவும் கொண்டு வந்திய எங்க தான் நிறுத்துவேன்? நினிவேல தான் நிறுத்துவேன். நீ தப்ப முடியாது, ஒரு நாள் நீ தப்ப முடியாது. அழைப்பு உள்ளவர்கள், தரிசனம் உள்ளவர்கள், கிருபை உள்ளவர்கள், மறுபடியும் சொல்றேன், நல்ல திருமணம், நல்ல குடும்பம், நல்ல வீடு, நல்ல வாழ்க்கை, வெல் செட்டில்டு லைஃப். தீர்க்க தரிசனமா சொல்றேன், ஒரு நாள் ஒரு ஆழத்துல கொண்டு போடுவார். சிலருக்கு இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் தெளிவுபடுத்துகிறார், இந்த ஆழத்துக்கு நீ ஊழியக்காரன்ட்ட தலையை கொடுத்து ஆகாது. செப எண்ணெயை வாங்கி உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் பூசினா மட்டும் இல்லை, செப எண்ணெய் ஒரு பெரிய கேன் நிறைய எண்ணெயை வாங்கி உள்ள குதிச்சாலும் மாறாது. ஹலோ, கவனிங்க. சிலருக்கு இட் இஸ் நாட் ஃபார் ஆல், எல்லாருக்கும் இல்லை, சிலருக்கு. இந்த வார்த்தை நான் பேசும்போதே உங்களுக்கு தெரியும், ஒப்பு கொடுத்தவங்களுக்கு தெரியும், அர்ப்பணித்தவங்களுக்கு தெரியும், ஊழியத்துக்கென்று உங்களை நீங்க கொடுத்தீங்களே உங்களுக்கு தெரியும், பொருத்தனை பண்ணினவங்களுக்கு தெரியும், பிரதிஷ்டை பண்ணினவங்களுக்கு தெரியும். திருமணம் என்கிற ஒரு காரியத்திற்காக அழைப்பை, பிரதிஷ்டையை விட்டுட்டு ஏதோ நமக்கு நல்ல லைஃப் அந்த வியாதி என்கிற ஆழத்திலையும் ஆண்டவரா கொண்டு வச்சிருக்காரு. ஹலோ, நீ நினைக்க எங்க ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் nothing good is going to happen sir. எந்த நன்மையும் உண்டாக போவதில்லை. ஆனா இன்னைக்கு ராத்திரி சொல்றாரு, இந்த ஆழம் ஏன் தெரியுமா? உன்னை சீர்திருத்துவதற்கு, உன்னை திரும்பவும் அழைப்பில கொண்டு வந்து நிறுத்துவதற்கு. The only way it is
to come back to the call. அழைப்புக்கு திரும்ப வருவதுதான் இது சரியாவதற்கு ஒரே வழி. ஒரே வழி, ஒரே வழி. யோனா அவன் கப்பல்ல மேல இருந்து அவன் கடவுளை கூப்பிட்டு இருக்கிறான். உதவி செய்ய முடியாததெல்லாம் கூப்பிட்டு இருக்கிறான். உதவி செய்யற வல்லவரை ஆராதிக்கிற நீ அடித்தட்டுல போய் படுத்திருக்க. ஜெபம் இல்லை, தரிசனத்தை நோக்கிய பயணம் இல்லை. எவ்வளவு நாள் உபவாசம் இருந்து இந்த கிருபையை பெற்றீங்க? எவ்வளவு நாள் காத்திருந்து இந்த அழைப்பை உறுதிப்படுத்தினீங்க? எவ்வளவு பேருடைய கண்ணீரின் ஜெபம் உங்களை ஒரு தெய்வீக பிரதிஷ்டைக்குள்ள வந்து நிறுத்தினது? சிம்பிளா தூக்கி போட்டு போய் உட்கார்ந்திருக்க. இன்னைக்கு உலகம் போதும், பொருளாதாரத்தின் ஆசீர்வாதம் போதும், அந்த நன்மை போதும், உயர்ந்த வாழ்க்கை போதும். ஆண்டவர் ரொம்ப சென்சிட்டிவானவருங்க. ஒரு தடவை நம்ம வாய் திறந்து வாக்கு கொடுத்தா அதை நம்புகிறவர். ஒரு தடவை வாக்கு கொடுத்தா கர்த்தர் அதை நம்புகிறவர். ஜீவன் உள்ள மட்டும் அதில் உண்மையா இருப்போம் என்று நம்புகிறவர். நம்பியாக்கும் கிருபைகளை கொடுத்தார், நம்பியாக்கும் தாளந்த கொடுத்தார். அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலாக்கும் நமக்கு சில நன்மைகளை தந்தார். ஆனா அது எல்லாம் வந்த உடனே மாறிட்டு பார்த்தீங்களா? எஸ்தர் அரண்மனைக்கு போன உடனே தன்னை வளர்த்த அண்ணன் மொர்தெகாய் அண்ணன் தானே, சிறிய தகப்பனின் குமாரத்தி தானே அவா, சித்தப்பா மகாதா இவா. அண்ணன் ட்ரெஸ்ஸை கிழிச்சிட்டு ஜோம் பண்றான்னு உடனே அண்ணனுக்கு புது ட்ரெஸ் அனுப்புறான் அரண்மனையிலிருந்து. அங்கிருந்து நம்ம ஆளு செய்தி அனுப்புகிறாரு, நீ இந்த காலத்தில் மௌனமாயிருந்தால் அரண்மனை நம்மை மௌனமாக்கும். தெரியுமா? அரண்மனை நல்லது, ஆனா அரண்மனை நம்மை மௌனமாக்கும். அரண்மனை பாரமற்றவர்களாக்கும். அரண்மனை தேசத்தின் செய்தியை அறியாதவர்களாக்கும். நீ ஏதோ ஆசீர்வாதமான வாழ்க்கைக்குள்ள இருக்கிறதுனால எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்காங்க நினைச்சிராத. எஸ்தர், நீ உனக்கு செட்டில்டு லைஃப்ல இருக்கிற, ஆனா தேசம் பாழாகி கொண்டிருக்கிறது, தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, ஜனங்கள் பட்டயத்துக்கு இரையாகும்படி வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தெரியுமா? தெரியுமா? செய்தி அரண்மனையில் இருக்கிற எஸ்தருக்கு போகிறது. அப்பந்தான் மேடம் விழிச்சுக்கிறாங்க, ஐயோ நான் ராணியானது அனுபவிக்க அல்ல, ஆண்டவருக்காக ஏதோ ஒன்றை இங்கிருந்து செய்ய வேண்டும். இன்னைக்கு ராத்திரி சிலருக்கு ஆண்டவர் சொல்றாரு, உனக்கும் ஒரு பதவி, உனக்கும் ஒரு வேலை, உனக்கும் ஒரு சம்பாத்தியம், உன் கையிலும் லட்சங்கள் கோடிகள் புரளுகிறது என்றால் அனுபவிக்க அல்ல, ஆண்டவருக்காக செயல்படுத்துவதற்காக. அனுபவிக்க அல்ல. என்னைக்கு எங்க உட்கார்ந்தாலும் நினைக்கணும், இந்த சீட்ல உட்காரும் போது தங்கச்சி கர்த்தர் நல்ல இடத்துல உன்னை வைப்பார், தம்பி உயர்ந்த ஸ்தானத்துல வைப்பார். உட்கார்ந்து அப்படியே காலை தூக்கி விட்டுறக்கூடாது. அந்த சேர் பக்கத்துல முழங்கால் போட்டு ஆண்டவர்கிட்ட கேட்கணும், என்னையே இங்க கொண்டு வந்தீங்க ஆண்டவரே, இந்த ஸ்தானம் மட்டும் என்னை ஏன் கொண்டு வந்தீங்க, என்னை இங்கு வைத்து என்ன செய்ய விரும்புகிறீர்? இன்னைக்கு ராத்திரி சிலரோடு பரிசுத்த ஆவியானவர் தெளிவாய் பேசுகிறதை நான் ஆவியில் உணர்கிறேன். உன்னை உயர்த்தி உன்னத ஸ்தானத்தில் நான் வைப்பேன், நீ உனக்கான அனுபவத்துக்கு எடுத்துக்கொள்ளவா? இல்லையே. அதனால ஆண்டவர் என்ன பண்றாரு, சில ஆழங்களை அனுமதிக்கிறார். ட்ரீட்மெண்ட் கொடுத்தாலும் சுகமாகாதுங்கிற வியாதி ஏன் வந்தது? ஏன் வந்தது? ஏதோ ஒன்றை நம்மிடத்தில் சீர்படுத்த கர்த்தர் விரும்புகிறார். நானும் ஜெபம் பண்ணி பார்க்கேன் பாஸ்டர், இது மாற மாட்டேங்குது. கர்த்தர் சொல்ற, இங்க ஜெபம் தேவையில்லை, நீ மாறணும், நீ அந்த பிரதிஷ்டைக்குள்ள வரணும், நீ அந்த அழைப்புக்குள்ள வரணும். வந்தே ஆகணும் சார், வந்தே ஆகணும். தாய் தகப்பன் கண்ணீரோடு உன் மேல் எடுத்த பொருத்தனை என்ன, தாய் தகப்பன் உன் மேல் எடுத்த பிரதிஷ்டை என்ன கேட்கணும். தம்பி தங்கச்சி, திரும்பவும் சொல்லுகிறேன், அப்பா அம்மா உன் மேல ஒரு பிரதிஷ்டை வச்சா காக்க பழகணும், காக்க பழகணும். சின்ன சாமுவேலை கேட்டு பாருங்க. ஆமா, இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் பிறந்த ஒரு பையன், தாய் எவ்வளவு நேசமா அந்த பிள்ளைய வளர்த்திருப்பா. ஆனா பால் மறந்த உடனே கொண்டு ஆலயத்தில் விட்டுட்டாலே. அந்த சின்ன பிள்ளை ஆலயத்தில் நிற்கும் போது அப்பா அம்மா கூட பிள்ளைகள் போகும்போதெல்லாம் பார்த்துட்டு இந்த பிள்ளை அழுதுருக்கும். ஆனா ஒன்று மட்டும் நினைச்சிருக்கோம், இது என் பிரதிஷ்டை, தனியாய் விடப்படுவது என் பிரதிஷ்டை, ஆலயத்தில் கிடப்பது என் பிரதிஷ்டை. தெரியுமா, தேவனுக்கு சிறுவயதிலே பணிவிடை செய்வது கிடைத்த பெரிய கிருபை. எல்லாருக்கும் கிடைக்காது தம்பி.
ஹலோ, என்னை கவனிக்கிறீங்களா? குட்டி பிள்ளைகள்லாம் கவனிக்கிறீங்களா? ஆலயத்தில் ஆண்டவருக்காக ஏதாவது செய்வது தெய்வம் நமக்கு தந்த கிருபை, மாபெரும் கிருபை. எல்லாருக்கும் கிடைக்காதுப்பா, அது சாமுவேல் போன்றவர்களுக்கு தான் கிடைக்கும் கிருபை. அப்பா அம்மா கொண்டு அங்கே போட்டாங்க, எனக்கு அவங்கள மாதிரி பண்ண முடியல, இவங்கள மாதிரி பண்ண முடியல. ஒரு நல்ல செய்தி சொல்லுகிறேன், பிறரை போல நீ என்னைக்கு வாழ முடியவில்லை என்கிற நிலைக்கு வருகிறாயோ, நீ தெய்வீக தரிசனத்தின் பிள்ளை என்பதை உணர்ந்து கொள். எங்களுக்குலாம் எங்கள் வீட்டுக்கு ஒரு ஃப்ரெண்டும் வர முடியாது, நாங்கள் ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கும் போக முடியாது. ஒரு ஃப்ரெண்டு வர முடியாது. யாராவது ஃப்ரெண்டுன்னு வாசலில் வந்தான்னா எங்கள் அப்பா ஒரு 2 கேள்வி, ஜென்மத்துக்கு எங்கள் வீட்டு பக்கமே அவன் வரமாட்டான். அவன் போனதுக்கப்புறம் என்னைய ஒரு 2 கேள்வி, ஜென்மத்துக்கு எவனை வர வேண்டான்றவேனா. ஒரு ஃப்ரெண்டு கிடையாது, ஒரு ஃப்ரெண்டு கிடையாது. பைபிள் காலேஜ் முடித்தேன், ஒரே ஒரு ஃப்ரெண்டு தான் இன்னைக்கு வரைக்கும், அந்த ஒருத்த ஃப்ரெண்டு தான். அரியலூரில் ஜேம்ஸ் எட்வர்ட்னு ஒரு பாஸ்டர், 2 பேரும் ஒன்றா படித்தோம், ஆகையினால ஃப்ரெண்டு. அந்த ஒரே ஃப்ரெண்டு தான். எவ்வளோ என் கூட 27 பேர் படிக்க தொடங்கினாங்க. ஃபஸ்ட் இயர், செகண்ட் இயர், தேர்ட் இயர் நிறைய பேர் படித்தாங்க. நேற்று கூட ஒரு நண்பர் ஃபோன் பண்ணிவிட்டு என்ன தெரியுதான்னாரு, வாய்ஸ் காலில். தோத்துறோம், நான் எப்போவுமே உங்களுக்கு அன்பாக சொல்கிறேன், ஃபோன் பண்ணிவிட்டு என்ன தெரியுதான்னு கேட்காதீங்க. அங்கே தான் வீடியோ கால் வரலையே, குருட்டு பையிட்ட கேட்க வேண்டிய கேள்வி அது. எனக்கு ரொம்ப வருத்தமாய் போச்சு. நேற்று ஊழியத்துக்காக கிளம்பியிருக்கேன், ஃபோன் பண்ணிட்டு என்னை தெரிகிறதா, என் சத்தம் புரிகிறதா. யோ, நீ யாருன்னு முதல்ல பேரை சொல்லி தொலையா, எனக்கு ஒன்று விசாரணை செய்கிறேன் அதிகாரியானா உன் சத்தத்தை வச்சே கண்டுபிடிக்கிறதுக்கு. சிலட்டு இந்த சேட்டை வேலை நிறைய இருக்கு. அப்புறம் டென்ஷனாக ஃபோனை வைக்கிறார். நான் கூட உங்கள் கூட பைபிள் காலேஜ் படித்தேன், நீங்கள் பிடிஹெச் படிச்சிங்க, நான் டிப்ளமா படித்தேன். சரி சார், படித்ததை விட்டுருங்க சார், பேரை சொல்லுங்கன்னா பேரை சொல்லலை. கடைசியில் டென்ஷனோட அந்த நபர்கிட்ட ஃபோனை கொடுக்குறாரு, என்னையா தெரியலன்ட்டார். இப்போ பெரிய ஊழியக்காரர் ஆகிட்டார். ஏங்க, அவர் இருக்கிறது ஒரு ஊர், நான் இருக்கிறது ஒரு ஊர். நான் படித்தது 97 2000 வரைக்கும், 25 வருஷம் கடந்ததுக்கப்புறம் நினைவில் வைக்கிறதுக்கு நான் என்ன கம்ப்யூட்டரா ஆண்டவரா? ஹலோ, ஒரு நண்பன் கிடையாதுங்க, தனியாக தான் இருக்கணும். ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போக முடியாது. டூர் எங்கள் அப்பா கூட்டு போவார் பாருங்க. எங்கள் அப்பா கூட்டு போகிற டூர் எப்படி தெரியுமா? வேனில் நேரம் முன்ன பார்க்கணும், சைடில் பார்த்தா மண்டல, சைடில் எங்களை பார்க்க இங்கே பாரு. ஐயோ, நான் நொந்து கூடுவேன். ஜவுளி கடைக்கு கூட்டு போய் துணி எடுக்க கூட்டு போய் விட்டு, அந்த கருப்பு கலர் பேண்ட் எடு, இந்த சோப்பு கலர் சட்டை எடு, நீ போ. நான் யோசிப்பேன், இதை நீங்க எடுக்கிறதுக்கு நான் எதுக்கு வரணும்? யோசனை எல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்புறம் தான் தெரிஞ்சுது, எனக்கானதை தேர்ந்தெடுக்கிற எனக்கு ஒரு அப்பா இருக்கிற மாதிரி எனக்கானதை தேர்ந்தெடுக்க பரலோக தகப்பன் ஒருவர் இருக்கிறார் என்கிறத காண்பிச்சு கொடுக்கறதுக்காக இந்த லைஃபுக்குள்ள கர்த்தர் கொண்டு போறாரு. ஹலோ, சண்டே கிளாஸில் டீச்சர் அடிச்சிட்டாங்கன்னு வீட்டில் சொல்ல முடியாது. சண்டே கிளாஸில் டீச்சர் 3 அடி அடித்தா என்னைய வீட்டுக்கு வெளியே முழங்காலில் போட்டு முழங்கால் கீழே உரிச்சு எடுத்துருவாங்க எங்கள் அப்பா. இல்லை, அடி வாங்குற அளவுக்கு நீ என்ன பண்ணுன்னு கொன்று எடுத்துருவாங்க. அதனால் அங்கே அடி வாங்கினா அமைதியாக இருந்துக்கணும். அப்படி தான் வளர்ந்தோம். அதனால தான் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தி அழகு பார்க்குறாரு. அல்லேலூயா, நல்லா தான் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். என்னைக்கு நமக்கு பிறர் போல வாழ்வதற்கான வாய்ப்பு இல்லையோ, பிறரை விட உயர்ந்த நிலையில கர்த்தர் நிறுத்துவதற்கான ஒரு வாழ்வை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஆமா, ஹல்லேலூயா. அவர் தருகிற உயர்வு எதுவுமே நாம் அனுபவிக்க அல்ல, அவருக்காக நாம் செயல்படுவதற்கு, அவருக்காக நாம் செயல்படுவதற்கு. எல்லாத்தையும் மறந்துட்டாருங்க யோனா. தூக்கம் வந்திருக்குதே, தூக்கம் வந்திருக்குதே. சரி, தூக்கி போட்டா கதை முடிஞ்சுன்னு நினைச்சாரு, விடலையே. அவரு ஆழம் வரைக்கும் கொண்டு போய் இப்போ நம்ம ஆழத்தில் கொண்டு ஜெபம் பண்ண வைக்கிறார். அடியில தூங்குனவன் இப்போ ஆழத்தில் ஜெபம் பண்றான். சிலருக்கு இந்த கூட்டத்தில் தூங்க வர்ற ஆட்களுக்கெல்லாம் சொல்றேன், இங்க தூக்கம் வருதுன்னா சீக்கிரத்தில் ஒரு ஆழத்துக்குள்ள கர்த்தர் கொண்டு போக போறாருன்னு அர்த்தம். ஹலோ சார், மேடம். சிலருக்கு பிரசங்க நேரம்னு அப்படியே கையை கட்டி உட்காந்து அப்படியே பறக்கிறது. ஒரு நாள் ஆழத்தில் கொண்டு ராத்திரியும் பகலுமா தூங்க விடாம வைப்பார் பாருங்க.
பாஸ்டரையா தூக்கமே வர மாட்டேங்கி. ஏன்? நீ தான் இரவு ஜெபத்துக்கே வர மாட்டிய, நீ தான் உபாச கூட்டத்துக்கு வந்தா தூங்குதிய, ஆலயத்தில் இருந்தா ஒரே உறக்கம் தானே. இந்த ஆட்களை கொண்டு திருத்துறதெல்லாம் ஆழத்தில் கொண்டு 3 நாள் இரவும் பகலும் நான் ஸ்டாப் பிரேயர். இந்த ஜெபிக்க வாங்க ஜெபிக்க வாங்க ஜெபிக்க வாங்கன்னு கூப்பிடும்போது சபைக்கு ஜெபிக்க வராதவங்க தோத்துறோம். சிலர் சபைக்கு ஜெபிக்க வர்றதில்லை. அப்புறம் ஆண்டவர் அவங்கள தனியாக ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் கிடக்கும், தூக்கமே வராது, அப்படியே மறந்து மறந்து பார்த்துக்கிட்டு இருக்கும். பக்கத்தில் ஒன்று செத்து தூக்கிட்டு போவாங்க, அத்தாடி அடுத்து நம்ம தானா ஆண்டவரே, அப்பா அப்பா அங்கே பார்த்துக்கிட்டே இருக்கும், மானிட்டரை பார்த்துட்டே இருக்கும், ஏறி இறங்குது பரவாயில்ல, அது திடீர்னு ஃப்ளாட் ஆச்சு செத்தேன்னு நினைக்க வைப்பார் பாருங்க. ஐயோ, உள்ள கொண்டு போட்டாக்கும் உணர்த்துவார். அப்போ அங்கே கடந்து நினைவு வரும், சிறு வயதில் ஒப்பு கொடுத்தது, அர்ப்பணித்தது. ஹல்லேலூயா. இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் சொல்றாரு, சில ஆழங்கள் சீர்திருத்துதலின் ஆழங்கள். இந்த ஆழத்தில் அப்பாலை போ பிசாசுன்னு சொல்லக்கூடாது, அழைப்புக்குள்ள திரும்ப வர்றேன் ஆண்டவரேன்னு சொல்லலாம், தப்பலாம். என்ன இங்கே ஜெப எண்ணெய் பூசி அற்புதம் நடக்காது. ஹலோ பிரதர் சிஸ்டர், அந்த கூட்டத்துக்கு போகலாம், அங்கே மண்ணள்ளி போட்டாலும் கீழே விழாது. மண்ணள்ளி போட்டு கீழே விழனா உன் மண்டையில் தானப்பா விழுது, அவ்வளோ மண்ணோ. அங்கே போய் நின்று அற்புதம் இல்லை, தனியாக தேவ சமூகத்தில் உட்காரு. சின்ன வயதிலிருந்து செய்த பொருத்தனை என்ன, உடன்படிக்கை என்ன, பிரதிஷ்டை என்ன, தெய்வத்தோடு செய்த அந்த அர்ப்பணிப்பின் அடையாளம் என்ன, திரும்ப வரணும், திரும்ப வரணும், திரும்ப வரணும். யோனா 2ஆம் அதிகாரத்தில் அவர் பொருத்தனை எல்லாம் பண்ணுறார். ஸ்தோத்திரம். நானோவே நெல் துதியின் சத்தத்தோடு உமக்கு பலியிடுவேன் ஆண்டவரே, நான் பண்ணின பொருத்தனையெல்லாம் செலுத்துவேன் ஆண்டவரே. 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். நான் துதியின் சத்தத்தோடு பலியிடுவேன்ப்பா ஆண்டவரே, நான் பொருத்தனையை நிறைவேற்றுவேன் ஆண்டவரே. அப்புறம்தான் 10ஆவது வசனத்தில் வாசிக்கிற யோனா 2:10, கர்த்தர் மீனுக்கு கட்டளையிட்டார், பொருத்தனைக்கு திரும்ப வரும்போதுதான் உங்கள் ஆழத்திலிருந்து மீண்டு வருவதற்கான ஒரு கட்டளை பிறக்கும். நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. சீர்திருத்துதலின் ஆழம். அந்த வியாதி நம்மை அழிக்க அல்ல, நம்மை சரிப்படுத்த. அந்த பொருளாதார நெருக்கடி நம்மை அழிப்பதற்கு அல்ல, நம்மை சரிப்படுத்த. சில நேரம் குடும்பத்தில் யாரோ ஒருத்தரை எழுப்பி விட்டு பயங்கர கலவரம் நடக்கும். ஏன்? அது கலவரம் இல்லை, நம்மள அந்த அழைப்பு தரிசனத்துக்குள்ள கர்த்தர் திரும்ப கொண்டு வர விரும்புகிறார். கர்த்தர் கிருபையாய் நம்மை திரும்ப கொண்டு வருவாராக. நல்ல ஒரு ஆமேன் சொல்லுங்க. கடைசியாக ஒரு ஆழத்தை சொல்லி நம்ம ஜெபிக்க போகிறோம். புலம்பல் 3ஆம் அதிகாரம், புலம்பலின் புஸ்தகம் 3ஆவது அதிகாரம், அதனுடைய 55வது வசனத்தை என்னோடு சேர்ந்து கவனித்து பாருங்கள். புலம்பலின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், அதனுடைய 55வது வசனம். மகா ஆழமான கிடங்கிலிருந்து கர்த்தாவே உம்முடைய நாமத்தை பற்றி கூப்பிட்டேன். ஸ்தோத்திரம். 57வது வசனத்தை பாருங்கள். நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி பயப்படாதே என்று. இப்போ எரேமியா ஒரு ஆழத்தில் இருந்து கர்த்தரை கூப்பிடுகிறார், ஒரு ஆழத்தில் இருந்து கர்த்தரை கூப்பிடுகிறார். ஸ்தோத்திரம். ஆமென். இது அழிக்க நினைக்கும் ஆழம், அழிக்க நினைக்கும் ஆழம். எரேமியா இனி இருக்கவே கூடாது என்றாக்கும் ஒரு 4 பிரதானிகள் நினைத்து சிதேக்கியா ராஜா கிட்ட போய் பேசி அந்த ராஜாவுடைய சைன் வாங்கி முத்திரை வாங்கி எரேமியாவை தூக்கி தண்ணீர் இல்லாத உளையான ஒரு துறவில போட்டாச்சு. மிஷன் சக்சஸ்ஃபுல். நான் வேலையை தொடங்கினேன், நான் வேலையை முடித்தேன். அந்த 4 பிரதானிகளும் உட்கார்ந்து ஜாலியாக கொண்டாடி இருப்பாங்க. இனி எரேமியாவே கிடையாது. எச்சரிப்பு பிரசங்கி, எச்சரிப்பு பிரசங்கி. நமக்கெல்லாம் ஒத்து ஊதுற பிரசங்கி தானே தேவை. ஆமாம். கல்தேயருடைய படை வரும், நீங்கள் பிடிக்கப்படுவீர்கள், படை வரும், பட்டயம் வரும், பஞ்சம் வரும். அதான் எரேமியா மூலம் கர்த்தர் சொன்னது அதானே. பஞ்சம் வரும், படை வரும், பட்டயம் வரும். ஆனால் அங்கே இன்னும் சில பல தீர்க்கதரிசிகள் இருக்கிறாங்க. நம்முடைய கர்த்தர் ரொம்ப நல்லவர்,
அவர் எப்படி படை அனுப்புவார்? நம்மை படைத்ததே அவர் தானே. உனக்காக ஜீவனையே கொடுத்தவர் எப்படி உனக்கு பட்டயத்தை அனுப்புவார்? உட்கார்ந்தான்னு கேட்டு வர்றது. இவர் என்னன்னா, ஆண்டவர் நமக்கு இதெல்லாம் செய்ய போறான்னு சொல்றார். அவர் நன்மையா பேசுறாரு. என்னப்பா செய்யறது? எரேமியா கதையை முடிச்சா வேலை முடிஞ்சது. The only man who spoke the word of God is no more. தெய்வத்தின் வார்த்தையை தேசத்துக்கு கொண்டு வந்த தேவ மனிதனாகிய எரேமியா இல்லை. எங்கும் வால் போஸ்ட்ல ஒட்டியாச்சு சார். மரண தண்டனை வழங்கப்பட்டது எரேமியாவுக்கு. துறவில் தூக்கி போடப்பட்டார் எரேமியா. செய்தி தீயா பரவுது. 4 பேருக்கும் பயங்கர சந்தோஷம். 4 பேருக்கு. இந்த 4 பேர் என்னைக்கு நம்ம வாழ்க்கையில் இருப்பாங்க பார்த்துருக்கீங்களா? அவன் வாழ்க்கையில் ஒன்றுனா ஒன்றும் செய்ய மாட்டான். நமக்கு ஒன்றுனா வால் போஸ்ட் அடிக்க ரெடியாக இருப்பான். வாட்ஸ்அப்பை ஓப்பன்லேயே வச்சிருப்பான், ஆன்லைன்லேயே இருப்பான். நம்மளை பற்றி ஏதாவது ஒரு செய்தினா படிச்சு தள்ளுறான், ரெடியாக இருப்பான். பார்த்தீங்களா? ஒரு 4 பேர் தூக்கி போடுறதுக்கு ஒரு 4 பேர். இப்போ தீர்க்கதரிசி தண்ணீர் இல்லாத உளையான அந்த துறவில் கிடக்கிறாரு. அது உளையானது, தண்ணி நிறைய கிடையாது, கீழே சகதியா இருக்குது, அவன் தொழியா இருக்குது. இப்போ உள்ள கடந்தா கொஞ்சம் கொஞ்சமா அவர் உள்ள போகிறாரு. தண்ணீர் தலைக்கு மேல வந்துட்டு. மேல வசனத்தை பாருங்க. ஸ்தோத்திரம். 53வது வசனத்தில் இப்படி இருக்கிறது. புலம்பல் 3:53, காவல் கிடங்களே என் பிராணனை ஒடுக்கி என் மீது கல்லை வைத்தார்கள். இவனை கைய கால கட்டி உள்ள வச்சு தோத்திரம். ஆமா அப்படி நினைக்கிறேன். கல்லை தூக்கி வச்சா அந்த கல் வெயிட்ல பார்ட்டி பாடியை உள்ள இழுத்துட்டு போகுது. தண்ணீர் என் தலையில் மேல் புரண்டது, நாசமானேன் என்றேன். எரேமியா உள்ள இருந்து என்ன சொல்லியிருப்பாரு? அழைப்பு நாசமா போச்சு, தரிசனம் நாசமா போச்சு, என்ன குறித்து சொன்ன வார்த்தை எல்லாம் போச்சு ஆண்டவரே. அப்ப இதுக்கு தான் என்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டீரோ? இதுக்காகவா ஆண்டவரே என்னை தாயின் வயிற்றில் தெரிந்து கொண்டு? இதுக்கா? அந்த 4 பேர் நினைச்சதெல்லாம் என் வாழ்க்கையில நிறைவேறதுக்கா? அவன் நினைச்சா என்னை கொன்னுடலாமா? அவன் நினைச்சா என் ஜீவனை எடுத்துடலாமா? அப்போ அழைத்தீரே, அந்த அழைப்புக்கு என்ன வேல்யூ இருக்கு? என்னை ரட்சித்தீரே, அந்த ரட்சிப்புக்கு என்ன வேல்யூ இருக்குது? கேட்டிருப்பார்ல. உள்ளது தானே எழும்புது. நாசமா போச்சு எல்லான்றார். நாசமானேன், முடிஞ்சது. நம்ம ஆண்டவர்கிட்ட என்ன ஸ்பெஷல் தெரியுமா? யாராவது ஒருத்தர் நமக்கு எதிராக எழும்புனா நம்முடைய வாழ்க்கையின் முதல் பகுதியை அவங்ககிட்ட கொடுத்துருவார். புகுந்து விளையாடுறான்னுவார், என்ன வேணா செய்யிடான்னுவார். அவர் அமைதியாக உட்கார்ந்துருப்பார். ஆனால் ஒரே ஒரு கண்டிஷன், உயிரை மட்டும் எடுக்கப்படாது. பார்த்துக்க, என்ன வேணா செய், உயிரோட திரும்ப ஏன்ட்டா. யோபு 2ஆம் அதிகாரத்தில் இந்த டீலிங் நடக்கு தெரியுமா? சாத்தான் 2வது முறை வந்தவன ஆண்டவர் சொன்னாரு, தோத்திரம், அவனை உச்சந்திலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் என்ன வேணா பண்ணிக்க, உயிரை மட்டும் எடுக்காத. உங்களுக்கு ஒரு நல்ல உறுதி சொல்றேன், உயிர் போகாது. பாதி பேர் போன மாதிரிலாம் இல்லையா சொல்றீங்க? ஐயோ இதுக்கா அப்படின்னு எல்லாம் போச்சுங்க, உயிர் போகல. ஆனா சாத்தான் நம்ம கிட்ட முதல்ல குறி வைக்கிறது தெரியுமா? உயிரை மாய்த்துக்கொள், உயிரம், செத்துரு செத்துரு. சத்துரு தான் சொல்லுவான், செத்துரு, இருக்காத செத்துரு, நீ இருக்கக்கூடாது செத்துரு. ஆண்டு சொல்வாரு, என்ன வேணா எடுத்துக்க, உயிரை மட்டும் எடுக்கக்கூடாது. நான் கர்த்தருடைய ஊழியனா சொல்றேன், உயிரோடு இருந்தா இழந்தவைகளை திரும்ப பெற்றுக்கலாம். உயிரோடு இருந்தா மரணத்துக்கு மட்டும் செவி கொடாதீங்க, மரண சத்தத்துக்கு செவி கொடாதிருங்கள், தற்கொலையின் எண்ணங்களுக்கு இடம் கொடாதிருங்கள். இந்த சத்தம் பரவி போகிற எங்கும் இருக்கிற இந்த தேசத்தின் குடிகளாகிய ஜனங்களுக்கு சொல்றேன், மரணத்தின் எண்ணத்துக்கு இடம் கொடாதிருங்கள். நீங்கள் ஜீவனோடு மாத்திரம் இருந்தால் போதும், உங்களை திரும்ப உயிர்ப்பித்து எழுப்பி நிறுத்த இயேசு வல்லவராக இருக்கிறார். இயேசுவால உங்களை மீட்டு கொண்டு வர முடியும். இழந்ததை எல்லாத்தையும் திருப்பிக்கலாம்பா. ஆனால் உயிரோடு மட்டும் இரு, உயிரோடு இரு. ஸ்தோத்திரம், உயிரோடு இரு, அது போதும். ஜீவனை மாய்த்து கொள்ள வேண்டாம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜீவனை வெறுத்து நிற்காத. நான் வாழணும் ஆண்டவரே, நான் வாழணும் ஆண்டவரே. இத்தனை சூழ்நிலை எனக்கு எதிரே வந்தாலும் ஐ வாண்ட் டு லிவ்,
வாழ விரும்புகிறேன். வாழ விரும்புகிறவர்கள் நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. கையை உயர்த்தலன்னா எனக்கு டவுட்டாக இருக்குது. தோத்திரம் நாளைக்கு கூட்டம்லாம் நடக்கணும், அதனால் நல்ல கையை உயர்த்திக்கோங்க. என்ன? ஆமாம், அல்லேலூயா. பிரச்சனை வந்து ஆண்டவர்கிட்ட போய் கதவை பூட்டிட்டு சொல்லணும், வாழ விரும்புகிற ஆண்டவரே, சாக மாட்டேன், இந்த கடன் பிரச்சனையில் சாக மாட்டேன், இந்த கொடிய வியாதியில் சாக மாட்டேன், குடும்பத்தில் இவ்வளவு குழப்பம் நடந்தும் சாக மாட்டேன். சிஸ்டர், சாக மாட்டேன் ஆண்டவர்கிட்ட சொல்லணும். ஐ வாண்ட் டு லிவ், வாழ விரும்புகிறேன் ஆண்டவரே சொல்லி பாருங்க, வாழ வைப்பா. ஹல்லேலூயா. அவர் வாழ வைப்பா. யோபுவின் மனைவி சொல்றா, தேவனை தூஷித்து ஜீவனை விடும். யோபு சொல்றார், பைத்தியக்காரி பேசுகிறது போல என்ன செய்யாத, பேசாதப்பா. ஸ்தோத்திரம். தேவனிடத்தில் நன்மை பெற்ற நாம் ஒரு தீமை ஒன்று பெற வேண்டாமா? அது ஆறுதலுக்காக சொன்ன வார்த்தை. அந்த யோபுவுக்கு தெரியும், ஐ எம் நாட் கோயிங் டு டை, நான் சாகப் போவதில்லை. சாகுவதற்கு தூண்டுகிற நபர்கள் எவரானாலும் கவனமாயிருங்கள். தூண்டுகிற நபர்கள் எவரானாலும் கவனமாயிருங்கள். ஸ்தோத்திரம். தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, புலம்பலின் புஸ்தகத்தில் தேவ மனிதனாகிய எரேமியா அந்த தண்ணீர் துறவில், தண்ணீர் இல்லாத துறவில் கிடந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாராம். என்னை ரொம்ப ஆச்சரியப்படுத்தினது 57வது வசனம், புலம்பல் 3:57 பாருங்க. நான் உம்மை நோக்கி கூப்பிட்ட நாளிலே நீர் அணுகி. உங்கள் பைபிளில் இருக்குதா? அணுகின்னா என்ன அர்த்தம்? அங்கே வந்தார்னு அர்த்தம். அந்த ஸ்பாட்டுக்கே வந்துட்டார். உள்ள கடந்து ஒருத்தர் ஜோம் பண்ணுறான், எவனுமே யாருமே வர முடியாத இடம். ஆனால் ஆண்டவர் எங்கே வரைக்கும் வந்துட்டார்? மூழ்கி கொண்டிருக்கிற எரேமியாவுக்கு பக்கத்தில் வரைக்கும் போயிட்டு ஒரே ஒரு வார்த்தை, பயப்படாதேன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதான் பிரச்சனை. நான் யோசித்து பார்த்தேன், உள்ள வரைக்கும் போனவர் டக்குன்னு அப்படியே எரேமியாவை தூக்கிட்டு வந்திருக்க முடியாதா? தூக்கிட்டு வந்து அப்படியே அந்த துறவுக்கு மேலே விட்டு, எரேமியா, ஜனங்களே கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், என்னைய தூக்கி போட்ட பிரபுக்களே அப்படின்னு கூப்பிட்டு இருந்தா நல்லா இருந்திருக்குமே. அப்போ ஆண்டவர் சொன்னார், நான் எதையுமே மேஜிக்கில் செய்கிறவர் இல்லைப்பா, எதையுமே நான் மந்திரத்தில் வர வைக்கிறவர் அல்ல. நடந்தது என்ன தெரியுமா? இந்த ஆழத்துக்குள்ளிருந்து கர்த்தரை நோக்கி தேவதாசர் அழைத்து கொண்டிருக்கிற நேரத்தில் அரண்மனையில் எபத் மெலேக்கு என்கிற ஒரு பிரதானியின் உள்ளத்தை கர்த்தர் ஏவுகிறார். 4 பிரதானிகள் எதிராய் செயல்பட்டார்கள். ஒரு பிரதானியின் உள்ளத்தில் கர்த்தர் பேசினார். எரேமியா 38ஆம் அதிகாரத்தில் நான் சொல்கிற சம்பவம் இருக்கு, வீட்டில் போய் படிங்க. என்ன? ஆமாம், இது படிங்க. ரொம்ப ரொம்ப நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்கள் அதுக்குள்ளே இருக்குது. எபேத் மெலேக்கு என்னப்பட்ட ஒரு பிரதானியை கர்த்தர் எழுப்புகிற. அவன் ஒரு எத்தியோப்பியன். அவன் போய் ராஜாட்ட பேசுகிற, ராஜாவே, நம்ம செஞ்ச காரியம் இது நல்லதல்ல. அவன் தீர்க்கதரிசி. எரேமியா செத்து போனா இனி நகரத்தில் சாப்பாடு கிடையாது, பஞ்சம்தான், தேவ வார்த்தை கிடையாது. சொன்ன உடனே ராஜா உணர்த்தப்பட்டு சொல்றான், ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேன். எபேத்மெலேக்கு நீ ஒண்ணு செய், உன் கூட இன்னும் ஒரு 30 மனுஷங்களை கூப்பிட்டுக்கோ, 30 மனிதர்களை கூப்பிட்டுக்கோ. அந்த 30 பேரையும் கொண்டு போய் எரேமியா சாகுவதற்கு முன்னமே அவனை துறவிலிருந்து தூக்கிவிடு, துறவிலிருந்து தூக்கிவிடு. இன்னைக்கு ராத்திரி கர்த்தருடைய ஊழியனா சொல்றேன், மனிதர்கள் உங்களுக்கு எதிராக திட்டமிட்டு செய்த எந்த சதியும் உங்கள் பேரில் நிறைவேற போவது இல்லை, நிறைவேற போவது இல்லை. 4 பேர் சேர்ந்து ஒரு தேவ மனுஷனை தூக்கி துறவுல போடுவாங்களாம், அவர் செத்து போவாராம், பிரேதம் உள்ள அமிழ்ந்து போகுமா. அழைத்தவர் யாரு? தெரிந்து கொண்டவர் யார்? இந்த ராத்திரி சிலருக்கு கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், மனுஷீக யோசனைகளை முறியடிக்கத்தக்கதாக ஆழத்தில் கிரியை செய்கிற ஒரு தெய்வம் உண்டு. உங்க வாழ்க்கை அடுத்த ஸ்தானத்திற்கு, அடுத்த நிலைக்கு போகிறது. நான் முதல்ல சொன்னேன் உங்ககிட்ட, நமக்கு எதிரிகள் இருந்தா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அவங்களுக்கு தான் ஆண்டவர் கொடுப்பார். உன்னால் என்னவெல்லாம் செய்ய முடியுமோ செஞ்சுக்க. செஞ்சு முடித்ததுக்கப்புறம், தம்பி இடையில வந்து நான் இது ஒன்று மறந்துட்டேன் அப்படிலாம் 2வது பேப்பர் தந்தால் எழுத தரமாட்டேன். என்ன சார், இந்த ஒன்று மட்டும் மறந்துட்டேன், இந்த ஒரு நம்பர் மட்டும், என்னெல்லாம் எழுதி முடிச்சு பேப்பரை கையில் கொடுத்தாச்சு. ஆண்டவர் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒற்ற கோடை போட்டு பேப்பரை கிழித்து தூர போட்டுட்டு எரேமியாவை தூக்குறதுக்கான பிளானை கட்டுறாரு பாருங்களேன். நீ எத்தனை காரியங்களை என் பிள்ளைக்கு எதிராய் செய்தாலும், அத்தனை
அத்தனை ஆழத்தில் இருந்தும் என் பிள்ளையை உயர்த்துவதற்கான ஒரு திட்டம் என்னிடத்தில் உண்டு. எந்த அரண்மனையிலிருந்து எரேமியாவை தூக்கி போட வேண்டும் என்கிற கட்டளை பிறந்ததோ அதே அரண்மனையிலிருந்து எரேமியாவை தூக்கி எடுப்பதற்கான கட்டளை வந்தது. சிஸ்டர், பிரதர், எந்த ஆபீஸிலிருந்து உனக்கு எதிராக லெட்டர் வந்ததோ, எந்த அலுவலகத்திலிருந்து உனக்கு எதிராக கடிதங்கள் வந்ததோ, எந்த அதிகாரி கையெழுத்திட்டானோ அதே அதிகாரியை கையெழுத்திட்டு உனக்கார ஒரு நன்மையை, உனக்கார ஒரு மேன்மையை கட்டளையிட வைக்க நாம் ஆராதிக்கிற கர்த்தரால முடியும். முடியும் முடியும் எந்த அரண்மனையிலிருந்து 4 பேர் கட்டளைகளோடு புறப்பட்டார்களோ அதே அரண்மனையிலிருந்து ஒரு மனிதன் தன்னோடு ஒரு 30 பேரை அழைத்து கொண்டு, அப்ப யோசித்து பாருங்க, தூக்கி போடுறதுக்கு 4 பேர்னா தூக்கி எடுக்கிறதுக்கு 31 பேரை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹலோ, எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? உங்களை தூக்கி போட்ட மனிதர்களை தானே இதுவரைக்கும் பார்த்தீங்க. இனிமேல் இயேசுவின் நாமத்தில் தூக்கி விடுகிற மனிதர்களை உங்கள் கண்கள் காண்பதாக. ஹல்லேலூயா. எரேமியா கீழே போடும்போது கீழே போட்டுட்டு மேல இருந்து 4 பேரும் சொல்றான், செத்து தொலை, என் கண்ணுல நீ முழிக்க முடியாது, வார்த்தையா பேசுற வார்த்தை, ஊழியமா செய்யற ஊழியனாக்கம் போட்டுட்டு அந்த துறவை மூடிவிட்டு போயிருப்பார்கள். இப்பொழுது தண்ணீரின் கீழே மூழ்கி கொண்டிருக்கிற எரேமியா மேல பார்த்துட்டே இருக்கிறாரு. மேல் இருக்கிற அடைக்கப்பட்ட கற்கள் நீக்கப்படுகிறது. ஒரு வெளிச்சம் மேலிருந்து எரேமியா இருக்கிற எல்கை வரைக்கும் வருகிறது. ஒரு சத்தம் கேட்குது. பெத்மெலேக்கு மேலிருந்து பேசுறா, எரேமியா, நான் ராஜாவின் அரண்மனையின் பொக்கிஷ சாலைக்குள்ள போய் அங்க இருக்கிற சில பழைய புடவைகளை கொண்டு வந்திருக்கிறேன். அதெல்லாம் கயிறு போல கட்டி கீழே இறக்கி இருக்கிறேன். நீ அந்த புடவைகளை உன் அக்கல்களுக்குள் எடுத்து வைத்துக்கொள். நீ வெளியே தூக்கி விடப்படும்படியான கட்டளை ராஜாவிடம் இருந்து பிறந்தது. இன்னைக்கு ராத்திரி சிலரை தூக்கி விடும்படியான கட்டளை பரலோக ராஜாவிடம் இருந்து பிறந்திருக்கிறது. நீ இந்த பிரச்சனையில் முடிய போவதில்லை. உன் வாழ்க்கை இந்த சூழ்நிலையில் முடிய போவதில்லை. உனக்கு இன்னும் ஊழியம் உண்டு, இன்னும் தரிசனம் உண்டு, இன்னும் எதிர்காலம் உண்டு. மனுஷன் நினைச்சா, மனுஷன் திட்டமிட்டா, இன்னைக்கு ராத்திரி திருப்பு முனையான ஒரு ஸ்தானத்தில் கொண்டு வந்து கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். All the evil plans of man is going to be destroyed in Jesus mighty name. இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால மனுஷிக திட்டங்கள் எல்லாம் இன்னைக்கு ராத்திரி முறியடிக்கப்பட போகிறது. மனுஷன் நினைச்சா உன்னை வீட்டை விட்டு துரத்தலாமா? மனுஷன் நினைச்சா உன் கணவனை உன்னை பிரிச்சிடலாமா? மனுஷன் நினைச்சா பிள்ளைகளுக்குள்ள கலவரத்தை மூட்டி விடலாமா? மனுஷன் நினைச்சா உன் சுதந்திரத்தில் உன்னை துரத்திடலாமா? மனுஷன் நினைச்சா உன்னை ஒண்ணும் இல்லாமல் ஆக்கலாமா? கர்த்தர் சொல்லுகிறார், மனுஷன் நினைச்சதை கொஞ்சம் செய்ய முடியும்னா நான் நினைச்சதை நான் அதை காட்டிலும் அதிகமாய் செய்ய முடியும். இந்த இரவு மனிதர்களின் நினைவுகளுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி கர்த்தர் ஏற்படுத்தி தெய்வம் தாம் நினைத்ததை செய்யும்படிக்கு நம் நடுவிலே வந்திருக்கு.